ஒரு புயல் இரவு, ஒரு ரயில், அதற்குள்ளே இருந்த சிலர் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை, அவங்க திரும்பி வந்தாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இல்லை. யாரோ அல்லது ஏதோ ஒன்று இந்த ரயிலுக்குள்ளே எல்லோரையும் கவனிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய மரணம், ஒரு புதிய எச்சரிக்கை. இந்த சுழற்சி உடக்கக்கூடாது என்று சொல்லும் அந்த குரல் யாருடையது? இந்த ரயிலோட ரகசியம் என்ன? முக்கியமாக அடுத்தது யார்? உண்மையை தெரிஞ்சுக்க தயாரா? இந்த கதையை கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? அத்தியாயம் 1. புயலுடன் ஒரு பயணம். எடின்பரோ வேவர்லி ரயில் நிலையத்தின் ஜன்னல்கள் பலத்த காற்றினால் அதிர்ந்து கொண்டிருந்தன. கிடியன் ரேக் அந்த நவம்பர் மாத குளிர் தாங்க முடியாத தன் கோட்டை இறுக்கி பிடித்துக்கொண்டு பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு மேலிருந்த பெயர் பலகை அங்குமிங்கும் எரியும் விளக்குகள் வெளிச்சத்தில் மங்கலாக தெரிந்தது. அவருக்கு முன்னால் கலிடோனியன் ஸ்லீப்பர் ரயில் நின்றிருந்தது. நவீனமான அந்த ரயில் நிலையத்திற்கு நடுவே அந்த ரயில் மட்டும் ஏதோ ஒரு பழைய காலத்து அழகோடு கம்பீரமாக தெரிந்தது. 67 வயதாகும் கிடியனுக்கு இவ்வளோ பெரிய பயணத்தை மேற்கொள்ள பொறுமை இருக்குமா என்று தெரியவில்லை. ரகசிய ஏஜென்ட்டாக ஆபத்தான வேலைகள் பார்த்த காலமெல்லாம் எப்போதோ முடிந்துவிட்டது. இப்போது லண்டனில் ஒரு சின்ன ஃப்ளாட்டில் அமைதியான வாழ்க்கை. ஆனால் அவர் மகளின் விடாப்பிடியான அழைப்பை தட்ட முடியாமல் கடைசியில் கிளம்பிவிட்டார். 7 ஓக்ஸ் நகரில் ஒரு வார இறுதி நாட்களை கழிப்பது இந்த போரடிக்கும் ஓய்வு கால வாழ்க்கைக்கு ஒரு மாற்றாக இருக்கும் என்று தோன்றியது. ரயிலின் விசில் சத்தம் கிடியனின் சிந்தனையை கலைத்தது. தனது லெதர் பேக்கை இருக்க பிடித்துக்கொண்டு ரயிலுக்குள் ஏறினார். உள்ளே விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தில் நீண்ட நிழல்கள் உருவாகியது. பாலிஷ் செய்யப்பட்ட மரம் மற்றும் பழைய சோஃபாக்களின் வாசனை அந்த இடமெங்கும் நிறைந்திருந்தது. தனது கேபினுக்கு செல்லும் குறுகிய பாதையில் நடக்கும்போது அங்கு அமர்ந்திருந்த மற்ற பயணிகளை அவர் கவனிக்க தவறவில்லை. லவுஞ்ச் காரின் மூலையில் ஒரு ஒல்லியான ஆள் அமர்ந்திருந்தான். அவன் முடி மிகச் சிறிதாக வெட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் பதட்டமாக தெரிந்தது. யாரோ தன்னை பிடிக்க வருவது போல அவனது கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தன. அவன் போட்டிருந்த புத்தம் புதிய சூட் அவனுக்கு சொந்தமானது போல தெரியவில்லை. ஏதோ கடன் வாங்கி போட்டது போல இருந்தது. இவனிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று கிடியன் மனதுக்குள் குறித்து கொண்டார். அவனுக்கு சற்று தள்ளி ஒரு நடுத்தர வயது பெண் ஒரு பழைய புத்தகத்தை தீவிரமாக வாசித்து கொண்டிருந்தாள். மூக்கு கண்ணாடி நுனியில் அமர்ந்திருக்க உதட்டில் பென்சிலை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். அவள் கையில் இருந்த நோட்டு புத்தகத்தில் பல மொழிகளில் குறிப்புகள் எழுதப்பட்டிருந்ததை கிடியன் கவனித்தார். அவர் பார்ப்பதை கவனித்த அந்த பெண், விவியன், ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் நீங்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். கிடியன் ரேக், குடும்பத்தை பார்க்க போகிறேன் என்று பதிலளித்தார். அவள் சிரிப்பு இயல்பாக இருந்தாலும் அவளது கூர்மையான கண்கள் எதையோ கண்காணிப்பது போலவே கிடியனுக்கு தோன்றியது. அடுத்த பெட்டியை கடக்கும்போது ஒரு ரயில்வே கார்டு டிக்கெட்டுகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அவர் பெயர் கெவின். அவர் பயணிகளிடம் சிரித்து பேசினாலும் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு சோர்வு இருப்பது தெரிந்தது. இங்கிருந்து எப்போ வீட்டுக்கு போகலாம் என்ற எண்ணம் அவர் முகத்தில் ஏக்கமாக இருந்தது. கடைசியாக டைனிங் காரில் கம்பளி ஸ்வெட்டர் அணிந்த ஒருவர் மற்றொரு பயணியுடன் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தார். அவரது பல்கேரிய உச்சரிப்பு அந்த இடத்துக்கு ஒரு புதிய சுவாரஸ்யத்தை கொடுத்தது. அவர் ஸ்வெட்டரில் மேனுவல் என்று பெயர் தைக்கப்பட்டிருந்தது. கிடியன் தனது கேபினுக்கு வந்து சேர்ந்தார். பேக்கை வைத்துவிட்டு ஜன்னலோரம் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். வெளியே மழை வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. ரயில் மெல்ல நகரத் தொடங்கியது. ஜன்னல் கண்ணாடியில் வழிந்தோடும் மழையினால் வெளியே இருந்த பிளாட்பார விளக்குகள் மங்கலாக தெரிந்தன. ரயிலின் அந்த சீரான சத்தத்தை கேட்டபடி சாய்ந்து அமர்ந்தார். பல மாதங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி அவருக்கு தெரிந்தது. ஆனால் அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. திடீரென கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து அமர்ந்தார். கதவை திறந்தபோது முன்னால் அந்த கார்டு கெவின் நின்றிருந்தார். மன்னிக்கணும் சார், தொந்தரவு செய்கிறதுக்கு என்று ரகசிய குரலில் சொன்ன கெவின், எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க வந்தேன். புயல் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் பயணத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது இருக்கலாம். பரவாயில்ல தம்பி, நான் நல்லா இருக்கேன் என்று பதில் சொன்னார் கிடியன். ஆனால் கெவின் அங்கிருந்து சென்ற பிறகு கிடியனின் மனதிற்குள் ஏதோ ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த இடையூறு ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டதோ என்று அவருக்கு தோன்றியது. அத்தியாயம் 2. முதல் மர்மம். ரயில் தெற்கு நோக்கி விரைந்து கொண்டிருந்த போது புயலின் வேகம் இன்னும் அதிகரித்தது. ஜன்னல் கண்ணாடிகளை மழை நீர் அடித்து துவைத்தது. அவ்வப்பொழுது மின்னல் வெட்டும்போது மட்டும் வெளியே இருக்கும் மொட்டை காடுகளும் இலைகளே இல்லாத எலும்புக்கூடு போன்ற மரங்களும் ஒரு நொடி மின்னி மறைந்தன. ரயிலின் உள்ளே இருக்கும் அந்த பழைய காலத்து விளக்கு வெளிச்சமும் ரயிலின் மெல்லிய ஆட்டமும் ஒருவித நிம்மதியை தந்திருக்க வேண்டும். ஆனால் கிடியனுக்கு மட்டும் ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது. அது என்னவென்று அவரால் சரியாக சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அது கார்ட் கெவினின் குரலில் இருந்த நடுக்கமாக இருக்கலாம், அல்லது அந்த விவியன் தன்னை ஒரு நொடி உற்று பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்துக்குள் திரும்பிய விதமாக இருக்கலாம். பல வருடங்களாக துப்பறியும் துறையில் இருந்ததால்
கிடியனுக்கு தன்னுடைய உள்ளுணர்வு இன்ஸ்டிங்ஸ் மீது அதிக நம்பிக்கை உண்டு. எச்சரிக்கையாக இரு என்று அவரது உள்ளம் இன்று அவரிடம் கத்திக் கொண்டிருந்தது. ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கிடியன் 1 மணி நேரத்துக்கு பிறகு இருக்கை விட்டு எழுந்தார். ரயிலுக்குள் ஒரு நடை நடந்தால் இந்த மனப்பதட்டம் குறையும் என்று அவருக்கு தோன்றியது. லவுஞ்ச் கார் இப்போது முன்னை விட கூட்டமாக இருந்தது. விவியன் இன்னும் அந்த புத்தகத்திலேயே மூழ்கியிருந்தாள். ஆனால் இப்போது அவள் கண்ணாடியின் விளிம்பு வழியாக மற்ற பயணிகளை கவனித்துக் கொண்டிருப்பது போல தெரிந்தது. பல்கேரியக்காரர் மேனுவல் டைனிங் காரில் ஒரு சிறிய கூட்டத்திடம் சிரித்து பேசி கொண்டிருந்தார். அந்த பதட்டமான ஆள் இப்பொழுது ஒரு மூலையில் இருந்த டேபிளுக்கு மாறியிருந்தார். ஆவி பறக்கும் டீ கப்பை தனது 2 கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான். கிடியன் அங்கிருந்து ஒரு பாரில் சாய்ந்து நின்றார். ஓய்வு பெற்றிருந்தாலும் மனிதர்களை கவனிக்கும் அவரது பழைய இராணுவ பழக்கம் இன்னும் அவரை விட்டு போகவில்லை. சுற்றியுள்ளவர்களின் பேச்சுக்கள், சிரிப்பு சத்தங்கள் எல்லாம் சாதாரணமாக தெரிந்தாலும் அதற்கு கீழே ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் கலந்திருப்பதை அவரால் உணர முடிந்தது. உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் என்று கேட்டபடியே கிடியனின் சிந்தனையை கலைத்தார் மேனுவல். தண்ணீர் மட்டும் போதும், நன்றி என்றார் கிடியன். மேனுவல் தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருக்கும் போது ரயில் திடீரென ஒரு பயங்கர அதிர்வுடன் குலுங்கியது. அங்கிருந்தவர்கள் நிலை தடுமாறினார்கள். ஒரு பெண்மணி அலற அவள் கையில் இருந்த ஒயின் கிளாஸ் சரிந்து மேஜை எங்கும் சிதறியது. விளக்குகள் படபடவென மின்னின. ஒரு நொடி அந்த இடமே இருளில் மூழ்கியது. புயல் நான் நினைச்சதை விட மோசமாக இருக்கும் போல என்று மேனுவல் தன்னை சமாளித்து கொண்டு முணுமுணுத்தார். விளக்குகள் மீண்டும் எரிந்தன. பயணிகள் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். கிடியன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாரின் விளிம்பை பிடித்து கொண்டிருந்தார். பயப்படாதீங்க, தண்டவாளத்தில் ஏதாச்சும் மரக்களை விளந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்த கெவின் பயணிகளை தேற்ற முயன்றார். ஆனால் கிடியன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார். அந்த சூட்டடைந்த பதட்டமான ஆள் இப்போது அங்கே இல்லை. அவர் குடிக்காத அந்த டீ கப் இன்னும் ஆவி பறக்க மேஜையிலேயே இருந்தது. எங்கே போனா அவன் என்று கிடியன் சத்தமாக கேட்டார். விவியன் நிமிர்ந்து பார்த்தார். யாரை கேட்குறீங்க சார்? இங்கே ஒருத்தர் அமர்ந்திருந்தானே, அவனைத்தான் கேட்குறேன். விவியன் புருவத்தை சுருக்கினான். அப்படி யாரும் இங்கே இருந்ததா தெரியலையே. மேனுவல் தலையாட்டினார். நானும் யாரையும் கவனிக்கல சார். கிடியன் யோசனையில் ஆழ்ந்தார். அந்த ஆள் அங்கே இருப்பதை அவர் உறுதியாக கண்டார். ஆனால் இப்போது யாருமே அவனை கவனிக்கவில்லை என்பது போல பேசுகிறார்கள், அல்லது கவனித்தும் சொல்ல மறுக்கிறார்களா? கிடியன் அங்கிருந்து நகர்ந்து அடுத்த பெட்டிக்கு செல்லும் கதவை திறந்தார். அது ஒருவித உலோக சத்தத்துடன் திறந்தது. 2 பெட்டிகளுக்கும் நடுவே இருந்த இடைவெளியில் காற்று பேய் போல ஊளையிட்டது. அவர் தூங்கும் வசதி கொண்ட ஸ்லீப்பர் கேபின்களுக்குள் நுழைந்தார். லவுஞ்ச் காரில் இருந்த சத்தங்களுக்கு நேர்மாறாக இந்த நடைபாதை பயங்கர அமைதியில் இருந்தது. அவர் ஒவ்வொரு கேபினாக கடந்து சென்றார். பெரும்பாலானவை பூட்டப்பட்டிருந்தன, சில காலியாக இருந்தன. அந்த பெட்டியின் கடைசிக்கு சென்றபோது கதவின் இடுக்கில் ஒரு காகிதம் சிக்கியிருப்பதை கண்டார். அதை எடுத்து பிரித்து பார்த்தார். அதில் கோணல் மாணலாக கையெழுத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த வரிகள் அவர் முதுகெலும்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தின. கடிதத்தை திருப்பி பார்த்தால் வேறு ஒன்றும் இல்லை. பெயர் இல்லை, விளக்கமும் இல்லை. ஆனால் புயல் தொடங்கியதில் இருந்தே தனக்கு தோன்றிய சந்தேகம் இப்பொழுது உறுதியானது. இந்த ரயிலில் ஏதோ விபரீதம் நடக்கிறது. கிடியன் அந்த துண்டுச்சீட்டை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் லவுஞ்ச் காருக்கு திரும்பினார். பயணிகள் இப்பொழுது ஓரளவுக்கு அமைதியாக தெரிந்தாலும் அந்த பதட்டம் இன்னும் காற்றில் கலந்திருந்தது. அவர் உள்ளே நுழையும் பொழுது விவியன் அவரை பார்த்தால் அவள் முகத்தில் என்ன நினைப்பாள் என்று புரியவில்லை. தேடினது கிடைச்சதா என்று கேட்டாள். இன்னும் இல்லை என்றார் கிடியன். ஆனால் பதில் வெகு தூரத்தில் இல்லை என்பது அவருக்கு தெரியும். அந்த பதில் எத்தையதாக இருக்குமோ என்ற அச்சமும் அவருக்குள் இருந்தது. அத்தியாயம் 3. அதிகரிக்கும் பதட்டம். கசங்கிய அந்த துண்டுச்சீட்டில் இருந்த வார்த்தைகளை கிடியனை விட்டு அகலவே இல்லை. இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் லவுஞ்ச் காரில் அங்குமிங்கும் நடந்தபோது அந்த வரிகளே அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த பதட்டமான மனிதனின் திடீர் மறைவு, மற்ற பயணிகளின் அலட்சியமான பதில்கள், இவை எதுவுமே ஒன்றுடன் ஒன்று ஒத்துப்போகவில்லையே. அவரது பழைய இராணுவ காலங்களில் இது போன்ற புதிரான செய்திகள் ஏதேனும் ஒரு பெரிய செய்தியின் ஆரம்பமாக இருக்கும். ஆனால் இது ஒன்றும் போர்முனையோ அல்லது இரகசிய திட்டமோ இல்லையே. இது வெறும் ஒரு ரயில் பயணம். ஆனாலும் ஒரு போர்க்களத்தில் இருக்கும் அதே ஆபத்தை இப்போது அவர் உணரத் தொடங்கினார். புயல் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும் போல. விவியனின் குரல் அவர் சிந்தனையை கலைத்தது. அவள் புத்தகத்தை மூடிவிட்டு கூர்மையான கண்களால் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படித்தான் சொல்லணும் என்று பதிலளித்த கிடியன் அவளுக்கு நேரெதிரே இந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். அவள் தலையை சற்றே சாய்த்து ஆர்வத்துடன் கேட்டாள், நீங்கள் மற்ற பயணிகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுறீங்க. எதையோ தேடுற ஒரு மனுஷன் மாதிரி தெரியுறீங்க. அவர் மெலிதாக சிரித்தார். ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இந்த காலத்தில் ஒரு லட்சியத்தை தேடி பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. விவியன் தலையாட்டினாள். ஆனால் அதற்கு மேல் அவரை துளைக்கவில்லை. அதற்கு பதிலாக முன்னோக்கி சாய்ந்து,
நிஜமாமே முன்னாடி அங்கே ஒருத்தன் இருந்ததை பார்த்தீங்களா என்று கேட்டார். கிடியன் ஒரு நிமிடம் நிறுத்தினார். நீங்கள் என்ன நம்பலையா? அப்படி இல்லை என்று அவள் சட்டென்று சொன்னாள். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு நிமிஷம் அவன் அங்கே இருந்ததா சொல்கிறீங்க, அடுத்த நிமிஷம் காணோங்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாருமே அவனை கவனிக்கலையே. அது உங்களுக்கு விசித்திரமாக தெரியலையா? தெரியுது என்று ஒத்துக்கொண்டார் கிடியன். ஆனால் விசித்திரமான விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் உண்மை தெரியும்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். விவியன் பதிலளிக்கும் முன்பே கார்டு கெவின் மீண்டும் உள்ளே வந்தார். அவரது சிறிடை கொஞ்சம் கலைந்து போயிருந்தது. அவர் தொழில்முறை நிதானம் மெல்ல மறைந்து முகத்தின் பயத்தில் திணறுவது போல் தெரிந்தது. தொந்தரவுக்கு மன்னிக்கணும் என்று பயணிகளிடம் பேசத் தொடங்கினார் கெவின். ரயில்வே ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் இருந்த தொடர்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயப்பட ஒன்றுமில்லை என்று அவர் அவசரமாக சேர்த்து கொண்டார். அவர் குரல் அவர் சொல்வதை பொய் என்று காட்டியது. சின்ன தொழில்நுட்ப கோளாறு தான், நான் அப்பப்போ வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அவர் திரும்பிய போது கிடியன் அவரை நிறுத்தினார். என்ன மாதிரி தொழில்நுட்ப கோளாறு? கெவின் மற்ற பயணிகளை ஒரு முறை பார்த்துவிட்டு தயங்கினார். அது புயலால் சிஸ்டம் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ரேடியோ சிக்னல் விட்டு விட்டு வருது. ஆனால் நான் சொன்ன மாதிரி கவலைப்பட எதுவும் இல்லை. கிடியன் தலையாட்டினார். ஆனால் அந்த இளங்காடின் கண்களில் தெரிந்த நடுக்கத்தை அவர் கவனிக்க தவறவில்லை. அங்கே நடப்பது வெறும் தொழில்நுட்ப கோளாறு மட்டுமல்ல, அதைவிட பெரிதாக ஏதோ ஒன்று. கெவின் சென்ற பிறகு கிடியன் விவியன் பக்கம் திரும்பினார். உங்கள் கணிப்பு என்ன? என்னோடதா என்று புருவத்தை உயர்த்தினாள். ஆமாம், எடின்பரோவிலிருந்து கிளம்பினதிலிருந்தே நீங்கள் மற்றவங்களை கவனிச்சுட்டு தானே வர்றீங்க. விவியன் புன்னகைத்தாள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? என் வேலை அப்படி. சில நேரங்களில் புத்தகங்களை விட மனுஷங்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அப்புறம்? அவள் முகம் தீவிரமானது. நீங்கள் சொன்ன அந்த ஆள் இங்கே இருந்திருந்தா இப்போ காணோம்னா கேள்வி அவன் எங்கே போனாங்கிறது மட்டுமில்லை, ஏன் யாருக்குமே அவனை பற்றி நினப்பில்லை அப்படிங்கிறது தான். கிடியன் பதில் சொல்வதற்குள் ரயில் மீண்டும் பயங்கரமாக குலுங்கியது. இந்த முறை அதிர்வு மிகவும் பலமாக இருந்தது. பயணிகள் சீட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டனர். விளக்குகள் மீண்டும் மின்னி மறைந்தன. மழையின் சத்தம் இப்பொழுது இன்னும் ஆக்ரோஷமாக ஏதோ எச்சரிக்கை செய்வது போல கேட்டது. லவுஞ்ச் காரில் இருந்த பேச்சுக்கள் அடங்கிவிட்டன. பயணிகள் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். கிடியனின் உள்ளுணர்வு விழித்து கொண்டது. அவர் எழுந்து நின்று ரயிலின் ஆட்டத்திற்கு தகுந்தவாறு தன்னை சமாளித்து கொண்டார். நான் ஒரு தடவை ரயிலை சுற்றி பார்த்துட்டு வர்றேன் என்றார் விவியனுடன். கவனமாக போயிட்டு வாங்க என்று அவள் மெதுவான குரலில் சொன்னார். கிடியன் மீண்டும் அந்த ஸ்லீப்பர் கேபின்களை நோக்கி நடந்தார். குறுகிய நடைபாதையில் விளக்குகள் மங்களாக எரிந்து கொண்டிருக்க நிழல்கள் விசித்திரமாக நீண்டன. ஒரு கேபின் கதவு பாதியாக திறந்திருப்பதை அவர் கவனித்தார். அதை தள்ளிய போது உள்ளே யாரும் இல்லை. ஆனால் அந்த அறை காலியாக மட்டும் இருக்கவில்லை. போர்வைகளும் தலையணைகளும் கலைந்து கிடந்தன. யாரோ அவசரமாக அங்கிருந்து வெளியேறியது போல தெரிந்தது. மேஜை மேலிருந்து ஒரு காகிதம் இருந்தது. அதுவும் முதல் சீட்டை போலவே இருந்தது. அதில் அதே வார்த்தைகள். இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிடியன் வயிற்றில் ஒரு பயம் முடிச்சு விழுந்தது. அவர் அங்கிருந்து கிளம்பும்போது தரையில் ஏதோ கரை இருப்பதை பார்த்தார். அது கதவை நோக்கி இழுத்துச் சென்றது போல இருந்தது. கீழே குனிந்து விரலால் தொட்டு பார்த்தார். அது ஒட்டும் தன்மையுடன் இருந்தது. அடர் நிறத்தில் இருந்தது. அது இரத்தம். பின்னால் காலடி சட்டம் கேட்கவே அவர் சட்டென்று திரும்பினார். விவியன் அங்கே நின்றிருந்தார். அவள் முகம் வெளுத்து போயிருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுமோன்னு வந்தேன் என்று திக்கித் திணறி சொன்னால் அவள் பார்வை தரையில் இருந்த கரையின் மேல் விழுந்தது. அது அது என்ன? கிடியன் எழுந்தார். இது ஒரு க்ளூ என்றார் கவலையுடன். ஆனால் அது அவ்வளோ நல்ல க்ளூ இல்லை. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 4. ஏமாற்றத்தின் விளிம்பில். தரையில் இருந்த அந்த இரத்த கரையை விழிபிதுங்க பார்த்து கொண்டிருந்த விவியனின் கைகள் கதவோரத்தை இறுக்கப் பற்றின. வெளியே புயல் ஒரு காட்டு மிருகத்தைப் போல உருமிக் கொண்டிருந்தது. ஜன்னல் கதவுகளை காற்று பலமாக மோதியது. ஏதோ உள்ளே நுழைய வழி தேடுவது போல. இப்போ நாம் என்ன பண்ணுறது என்று விவியன் மெதுவான குரலில் கேட்டார். கிடியன் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து விரல்களை துடைத்து கொண்டார். அவரது சிந்தனைகள் மின்னல் போல ஓடியது. பல வருட புலனாய்வு அனுபவம் அவருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது.
பதட்டத்தை கட்டுப்படுத்தி உண்மையில் மட்டும் கவனத்தை செலுத்துவது. இதை முதல்ல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்றார் உறுதியாக. விவியன் இமைகளை சிமிட்டினாள். ஏன் சொல்லக்கூடாது? யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே பயணிகள் எல்லோரும் பயத்தில் இருக்காங்க. இதில் ஒரு ஆளைக்கானோம், இரத்தக்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அப்புறம் அவ்வளோதான், ரயிலே ரணகலம் ஆகிடும். பயம் வந்தால் மனுஷன் யோசிக்க மாட்டான். நமக்கு அப்போது தெளிவு தான் முக்கியம். விவியன் மெல்ல தலையாட்டினாள். சரி, அடுத்தது என்ன? நான் கார்டு கெவின்கிட்ட தான் பேசணும் என்று நிமிர்ந்து நின்றார் கிடியன். ரயிலோட எல்லா பகுதிக்கும் போக அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஒருவேளை நம்ம கவனிக்காத ஏதோ ஒன்று அவர் கவனிச்சிருக்கலாம். அவர்கள் அந்த கேபினை விட்டு வெளியேறி கதவை மூடினார்கள். கலைந்து கிடந்த படுக்கையும் அந்த இரத்தக்கரையும் கிடியனுக்கு கண்ணுக்குள்ளேயே நின்றன. அந்த குறுகிய நடைபாதை இப்போது இன்னும் சுருங்கியது போலவும் ரயிலே தங்களை உற்று பார்ப்பது போலவும் அவருக்கு தோன்றியது. அவர்கள் டைனிங் காருக்கு வந்தபோது அங்கிருந்த கலகலப்பு மறைந்து அமைதி நிலவியது. பெரும்பாலான பயணிகள் தங்கள் கேபினுக்குள் சென்று விட்டனர். எஞ்சியிருக்கும் சிலரும் ஒருவித பயத்துடன் எச்சரிக்கையுடன் அமர்ந்திருந்தனர். மேனுவல் டேபிள்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் சிரித்து பேசும் அவரிடம் இப்போது அந்த உற்சாகம் இல்லை. கிடியனும் விவியனும் உள்ளே நுழைவதை பார்த்தவர் நிமிர்ந்தார். விசித்திரமான இரவு என்று முணுமுணுத்தார் மேனுவல். இந்த புயல் மனுஷங்களை விசித்திரமாக நடந்துக்க வைக்குது இல்லையா? என்ன மாதிரி விசித்திரம் என்று கேட்டார் கிடியன். மேனுவல் கொஞ்சம் தயங்கினார். சில பயணிக எனக்கு என்னமோ தெரியல, அவங்க என்னை பார்க்கும்போது ஏற்கனவே என்ன தெரிஞ்சவங்க மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நான் அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஒரு செயற்கையான சிரிப்புடன் தோள்களை குலுக்கினார். எல்லாம் என் கற்பனையாக கூட இருக்கலாம். கிடியன் விவியனை ஒரு முறை பார்த்து கொண்டார். ஆனால் எதுவும் பேசவில்லை. ரயிலின் கடைசி பகுதியில் கார்டு கெவின் ஒரு கிளிப்போர்டை வைத்துக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றிருந்தார். அவர்கள் நெருங்குவதை பார்த்தவர் நிமிர்ந்தார். அவர் முகம் சோர்விலும் பயத்திலும் இழுபட்டு போயிருந்தது. எல்லாம் சரியா இருக்கா என்று கேட்டார் கெவின். சரியா இல்லை என்றார் கிடியன். அவர் அருகில் சென்று குரலை தாழ்த்தி கொண்டார். இன்னைக்கு இரவில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்ததை நீங்கள் கவனிச்சிங்களா? கெவின் புருவத்தை சுருக்கினார். இந்த புயல் தவறவா? பயணிகள் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் அது சகஜம்தானே. அந்த சூட்டு போட்ட ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒல்லியாக பதட்டமாக இருந்தாரே, லவுஞ்சில் இருந்தவர் இப்போ காணோம். கெவின் தலையசைத்தார். நான் 2 தடவை எல்லா பெட்டியிலும் செக் பண்ணிட்டேன். அவர் கேபினில் இல்லைன்னா பாத்ரூமில் இருக்கணும், இல்லைன்னா காற்று வாங்க 2 பெட்டிக்கு நடுவில் போயிருக்கலாம். சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அவர் கேபின்லேயும் இல்லை என்றார் கெடின். லவுஞ்ச்லேயும் இல்லை, டைனிங் கார்லேயும் இல்லை. நீங்கள் நிஜமாகவே அவரை பார்க்கலையா? கெவின் முகம் இப்போது கொஞ்சம் கடுப்பானது. பாருங்கள், எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னால் கேட்க நேரம் இல்லை. ரயிலுக்கு இருக்கிற ஒவ்வொரு பயணியும் என்னால் பின்னாடி போய் கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. கிடியன் மேற்கொண்டு பேசுவதற்குள் ரயில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து பிரேக் போடும்போது வந்த அந்த பயங்கரமான உராய்வு சத்தம். ரயில் ஒரு குலுங்கியது. மேஜையில் இருந்த தட்டுக்கள், கிளாஸுகள் எல்லாம் தரையில் விழுந்து சிதறின. பயணிகள் அலறினார்கள். விளக்குகள் மீண்டும் அணைந்து எரிந்தன. என்ன நடக்குதுங்க என்று அருகில் இருந்த மேஜையை இருக்க பிடித்து கொண்டு கேட்டாள் விவியன். கெவின் சுவரிலிருந்து இன்டர்காம் கருவி எடுத்து அவசரமாக பேசினார். டிரைவர், என்ன நடக்குது? பதில் சொல்லுங்கள். ஸ்பீக்கரில் கரகரவன சத்தம் மட்டுமே வந்தது. பதில் இல்லை. கெவின் மீண்டும் முயன்றார். டிரைவர், பதில் சொல்லுங்க. இப்போதும் அமைதிதான். கிடியன் நெஞ்சு படபடத்தது. இன்ஜின் ரூம் எங்கே இருக்குது? கெவின் அவரை விசித்திரமாக பார்த்தார். அது முன்னாடி இருக்குது, ஆனால் அப்போது அங்கே தான் நாம் இப்போ போகிறோம் என்று கிடியன் நடக்கத் தொடங்கினார். விவியன் தயங்கினாள். நம்ம இங்கேயே இருக்கிறது நல்லது இல்லையா? வெளியில் ஏதாவது ஆச்சுன்னா? ஏதோ ஒன்று ஏற்கனவே ஆயிடுச்சு என்றார் கிடியன் கோபமாக. உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இரு, ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். பயந்து போயிருந்த பயணிகளையும் கிடியனையும் மாறி மாறி பார்த்த விவியன் வேறு வழியின்றி ஒரு பெருமூச்சுடன் அவர் பின்னாடியே சென்றார். இன்ஜின் ரூமுக்கு செல்லும் பயணம் அந்த புயலோடு நடத்தும் போராகவே இருந்தது. பெட்டிக்கு நடுவே இடையிடையே இருந்த இடைவெளியில் காற்று ஊளையிட்டு உள்ளே புகுந்தது. ரயில் பயங்கரமாக ஆடியதால் அவர்கள் கம்பிகளை பிடித்து கொண்டு கஷ்டப்பட்டு நடந்தனர். இன்ஜின் ரூம் கதவை அடைந்த கிடியன் அதை திறக்க முயன்றார். அது பூட்டப்பட்டிருந்தது. கெவின் என்று சத்தமாக கூப்பிட்டார். விருப்பமில்லாமல் பின்னாடியே வந்திருந்த கெவின் தனது பாக்கெட்டில் இருந்த சாவி எடுத்தார். இது முறைப்படி தப்பு என்று முணுமுணுத்தபடியே கதவை திறந்தார். உள்ளே பயங்கர அமைதி. தடிமனான சுவர்களால் புயலின் சத்தம் கூட அங்கே கேட்கவில்லை. கண்ட்ரோல் பேனல்கள் மெல்ல ஒளிர்ந்தன. சுவிட்சுகள் எல்லாம் அப்படியே இருந்தன. ஆனால் டிரைவர் சீட்டில் யாரும் இல்லை. என்ன இது என்று கெவின் குரல் கம்மியது. அங்கே கன்சோல் மீது ஒரு காகிதம் இருந்தது. அதுவும் மற்ற காகிதங்களைப் போலவே இருந்தது. கிடியன் அதை எடுத்து வாசித்தார். இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் மூவரும் சிலையாக நின்றார்கள். வெளியே வீசும் புயலைப் போலவே அந்த மர்மம் அவர்களை அழுத்தியது. அத்தியாயம் 5. புயலில் ஆடும் நிழல்கள்.
வெளியே வீசிய புயல் ஒரு அடங்காத மிருகத்தைப் போல ரயிலை பிடித்து ஒழுக்கியது. ஜன்னல்களில் மழைநீர் அரைந்து தள்ள இன்ஜின் ரூமுக்குள் நிலவிய அந்த அமைதி இன்னும் பயங்கரமாக இருந்தது. கிடியன் அந்த காலியான டிரைவர் இருக்கையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்த அந்த துண்டுச்சீட்டு ஒரு காகித்தை விட அதிக கனமாக இருப்பது போல தோன்றியது. டிரைவர் எங்க? விவியனின் குரல் பயம் அப்பண்டமாக தெரிந்தது. கெவின் முன்னால் வந்து நின்றார். எப்போதுமே அவர் முகத்தில் இருக்கும் அந்த சிரிப்பு மறைந்து இப்போது ஒரு விதமான பிடிவாதம் தெரிந்தது. எடின்பரோவிலேருந்து கிளம்புறப்போ அவர் இங்கே தானே இருந்தார். எல்லோரும் ரயிலில் ஏறும்போது நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் இப்போ அவர் இங்கே இல்லையே என்று சொன்ன கிடியன் அந்த சிறிய அறையை அங்கலும் அங்கலுமாக ஆராய்ந்தார். அங்கே போராட்டம் நடந்தற்பான எந்த அறிகுறியும் இல்லை. நாற்காலிகள் சரியவில்லை. தரையில் காலணிகள் தேய்ந்த தழும்புகள் இல்லை. அந்த டிரைவர் அப்படியே காற்றில் கரைந்தது போல இருந்தது. கெவின் நடுக்கத்துடன் ரயிலின் கட்டுப்பாட்டு கருவிகளை தொட முயன்றார். எனக்கு இதை எப்படி இயக்கணும்னு தெரியாது. ஒருவேளை கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா? ரயில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது என்று அவர் பேச்சை தடுத்தார் கிடியன். வண்டி இப்போதைக்கு நல்லா தான் போகுது. கற்பனையை விட்டுட்டு உண்மையை மட்டும் யோசிங்க. ஆனால் உண்மைகள் மிக குறைவாகவே இருந்தன. ஒரு காலியான இருக்கை, ஒரு மர்மமான கடிதம். இப்போது இந்த ரயிலை இயக்க யாருமே இல்லை என்ற அந்த நடுக்கம் தரும் உண்மை. கெவின் என்று அந்த இளங்காடை திருப்பினார் கிடியன். இந்த ரயிலில் மொத்தம் எத்தனை ஊழியர்கள் இருக்கீங்க? நானும் டிரைவரும் மட்டும்தான் சார். பட்ஜெட் குறைப்பு காரணமாக 2 பேர் தான் போட்டிருக்காங்க என்று உண்மையை ஒத்துக்கொண்டார் கெவின். கிடியன் தனக்குள் ஒரு கெட்ட வார்த்தையை முணுமுணுத்து கொண்டார். ஒரு முழு ரயிலுக்கும் வெறும் 2 ஊழியர்கள் தானா? இது ஒரு பெரிய விபத்துக்கு அழைப்பு விடுப்பது போல இருந்தது. இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. விவியன் கைகளை கட்டிக்கொண்டு நின்றால் அவளது பயம் இப்பொழுது ஆத்திரமாக மாறியிருந்தது. இதில் கொஞ்சமும் சம்மதம் இல்லையே. லவுஞ்சில் இருந்த ஒருத்தன் காணாமல் போகிறான். இப்போ டிரைவரை ஆளை காணோம். கையில் இருக்கிறது என்னவோ ஒரு மர்மமான கடிதங்கள் மட்டும்தான். இங்கே என்ன தான் நடக்குது? கிடியன் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அந்த சீட்டையை பார்த்து கொண்டிருந்தார். அதிலிருந்த வரிகள் அவரை பார்த்து ஏளனம் செய்வது போல இருந்தன. இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த வார்த்தைகள் வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு போல அவருக்கு தோன்றியது. நாம் ரயிலை சோதனை போடணும் என்றார் உறுதியாக. ஒவ்வொரு கேபினா ஒவ்வொரு பெட்டியாக தேடணும். இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கோ கண்டிப்பாக தெரியும். அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும். கெவின் தயங்கினார். அப்போது பையனுங்கிட்ட என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றார் கிடியன். கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு மக்களோட பதட்டம் தான். அது வந்துட்டா அப்புறம் எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. விவியன் அறகுறை மனதுடன் ஒப்புக்கொண்டாள். அவர் சொல்கிறது சரிதான். ஜனங்க அழக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நம்மளால் எதையுமே சமாளிக்க முடியாது. அவர்கள் மூவரும் இன்ஜின் ரூமை விட்டு வெளியேறி மீண்டும் ரயிலுக்குள் சென்றனர். அந்த நடைபாதை இப்பொழுது இன்னும் குறுகலாக தெரிந்தது. விட்டு விட்டு எரியும் விளக்குகள் சுவர்களில் விசித்திரமான நிழல்களையே உருவாக்கின. தரைப்பலகை சத்தமிடும் போதெல்லாம், ஜன்னலில் காற்று மோதும் போதெல்லாம் கிடியனின் உடலில் ஒருவித நடுக்கம் ஓடியது. அவர்கள் தேடிய முதல் பெட்டி காலியாக இருந்தது. 2வது பெட்டியும் அப்படியே. அங்கே சில பயணிகள் வெளியுலகில் நடக்கும் இந்த திகில் எதுவும் தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். 3வது பெட்டியை அடைந்த போதுதான் அவர்கள் ஒரு புதிய விஷயத்தை கண்டார்கள். ஒரு கேபின் கதவு அகலத் திறந்திருந்தது. உள்ளே இருந்த அறை விளக்கு மங்கலாக மின்னி மின்னி எரிந்தது. கிடியன் எச்சரிக்கையுடன் முதலில் உள்ளே நுழைந்தார். அந்த அறை கலைந்து கிடந்தது. போர்வைகள் தரையில் வீசப்பட்டிருக்க ஒரு சூட்கேஸ் தலைகீழாக கிடந்தது. ஆனால் கிடியனின் கவனத்தை கவர்ந்தது வேறொன்று. அங்கே ஒரு வாசனை வந்தது. உலோகம் எரிந்த வாசனை. இது என்ன வாசனை என்று விவியன் அவர் பின்னாடியே வந்து கேட்டார். கிடியன் பதில் சொல்லவில்லை. அவர் கீழே அமர்ந்து தரையை தொட்டு பார்த்தார். அந்த இடம் சூடாக இருந்தது. ஏதோ ஒன்று அந்த இடத்தை சுட்டது போல இருந்தது. அறையின் ஒரு மூலையில் தழும்பு தேய்ந்தது. கார்பெட்டில் ஒரு சிறிய வட்ட வடிவ தீந்த தழும்பு இருந்தது. யாரோ எதையோ எரிச்சிருக்காங்க போல என்று கிடியன் தோளுக்கு பின்னால் குனிந்து பார்த்து கேட்டார் கெவின். அல்லது எதையோ என்று முணுமுணுத்து கொண்டார் கிடியன். அவரது இராணுவ காலங்களில் இது போன்ற தழும்புகள் அவர் பார்த்திருக்கிறார். மிக அதிக சக்தி கொண்ட கருவிகளை பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் தழும்புகள் அவை. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இங்கே அப்படிப்பட்ட கருவிகள் இங்கே ஒரு அடையாளத்தை மட்டும் விட்டுவிடும் தடையுமே இல்லாமல் எப்படி மறைய முடியும்? அங்கிருந்த மேஜையை சுட்டி காட்டினால் விவியன். அங்கே மற்ற கடிதங்கள் போலவே இன்னொரு கடிதமும் இருந்தது. இது இப்படி முறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இது 4வது கடிதம் என்றால் அவள். இதோட அர்த்தம் என்ன? தெரியல என்று ஒத்துக்கொண்டார் கிடியன். ஆனால் நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு யாரோ நினைக்கிறாங்க. கெவினின் குரல் நடுங்கியது. ஒருவேளை இது ஏதாவது மனுஷங்க இல்லாமல் வேற ஏதாச்சும் இருக்குமோ? விவியன் அவரை முறைத்து பார்த்தாள். இந்த பேய் பிசாச கதையெல்லாம் இப்போ ஆரம்பிக்காதீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லாஜிக்கான விளக்கம் இருக்கும். இருக்கா என்று திரும்பி கேட்டார் கெவின். எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. போதும் நிறுத்துங்க என்று அதட்டினார் கிடியன். இப்போது விவாதம் பண்ண நேரம் இல்லை. உண்மைகளை மட்டும் கவனிப்போம்.
ரயில் மீண்டும் பயங்கரமாக குலுங்கியது. இந்த முறை குழுக்கள் பலமாக இருந்ததால் அவர்கள் நிலை குலைந்தனர். விளக்குகள் அணைந்து எரிந்த ஒரு நொடியில் நடைபாதையின் அந்த பக்கம் ஒரு உருவம் நின்றிருப்பதை கிடியன் கவனித்தார். ஒரு நிழல் போன்ற உருவம் பார்த்த அடுத்த நொடியே மறைந்து விட்டது. நீங்கள் இதை பார்த்தீங்களா என்று விவியன் மிக மெதுவான குரலில் கேட்டார். கிடியன் தலையாட்டினார். அவர் முகம் இறுகியது. கூடவே வாங்க. அவர்கள் ஜாக்கிரதையாக அந்த நடைபாதையை நடந்தனர். வெளியே புயலின் சத்தம் உண்மையை விட ஆக்ரோஷமாக கேட்டது. ரயிலில் இருந்து வரும் அந்த சத்தங்கள் காற்றின் உடையோடு சேர்ந்து ஏதோ ஒரு மனிதன் அலறுவது போலவே இருந்தது. அடுத்த பெட்டிக்கு செல்லும் கதவை அவர்கள் அடைந்த போது அது பூட்டப்பட்டிருந்தது. கெவின் நடுங்கும் கைகளுடன் தனது சாவிக்கொத்தை சோதித்தார். சீக்கிரம் பண்ணுங்க என்று பதட்டமாக சொன்னால் விவியன். முயற்சி பண்ணுற என்ற கத்திய கெவின் ஒரு வழியாக சாவியை போட்டு திறந்தார். கதவு திறந்த அடுத்த நிமிடம் ஒரு பயங்கரமான குளிர்காற்று அவர் முகத்தில் அரைந்தது. அதில் மழையின் வாசனையோடு சேர்ந்து ஏதோ ஒரு உலோகத்தின் கூர்மையான வாசனையும் கலர்ந்திருந்தது. என் பின்னாடியே வாங்க என்று உத்தரவிட்டு கிடியன் அந்த பெட்டிக்குள் நுழைந்தார். அடுத்த நொடி அப்படியே உறைந்து போய் நின்றார். அந்த பெட்டி காலியாக இருந்தது. முழுமையாக காலியாக இருந்தது. அங்கே இருக்கைகள் கூட இல்லை. லக்கேஜ் வைக்கும் இடங்கள் இல்லை. ஒரு பயணி கூட இல்லை. இருள் சூழ்ந்த நீண்ட நடைபாதை மட்டும் புயலுக்குள் நீண்டு கொண்டிருந்தது. என்ன கொடுமை இது என்று விவியன் திணறினார். கிடியன் மெல்ல ஒரு அடியை வைத்தார். இருளுக்குள் அவர் கண்கள் எதையோ தேடின. இது சரியில்லை. யாராவது பதில் சொல்வதற்குள் அவர்களுக்கு பின்னால் இருந்த கதவு டொக்கென்று பயங்கரமாக சாத்தப்பட்டது. முந்தைய பெட்டியிலிருந்து அந்த அரைகுறை வெளிச்சமும் இப்போது மறைந்தது. அடுத்த நொடி அந்த ரயிலே நிசப்தமானது. அத்தியாயம் 6. ரகசியங்களின் நடைபாதை. திடீரென நிலவிய அந்த அமைதி காதுகளை சிவிடாக்குவது போல இருந்தது. ரயிலின் அந்த தொடர் சத்தம், புயலின் ஆக்ரோஷமான உலை, மின்சாரத்தின் மெல்லிய ஹம்மிங் சத்தம் என எல்லாமே ஒரே நொடியில் நின்று போயின. கிடியன் அப்படியே உறைந்து நின்றார். அவரது புலன்கள் அனைத்தும் உச்சக்கட்ட எச்சரிக்கையில் இருந்தன. அவர்களுக்கு முன்னால் அந்த இருள் அடர்த்தியாக நீண்டு கிடந்தது. அந்த நிழல்கள் உயிரை பெற்று தங்களை கண்காணிப்பது போலவே அவருக்கு தோன்றியது. விவியன் பலமாக மூச்சு இழுத்து விட்டான். இதில் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லையே. பதட்டப்படாதீங்க என்று கிடியன் கட்டளையிட்டார். அவர் குரல் தாழ்வாகவும் உறுதியாகவும் இருந்தது. தனது பெல்ட்டில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்தார். பல வருட பழக்கம் அது. எந்த இக்கட்டான நேரத்திலும் தேவைப்படும் கருவிகளை எப்போதும் கையில் வைத்திருப்பார். டார்ச் வெளிச்சம் அந்த இருளை கிழித்து கொண்டு பாய்ந்தது. காலியாக இருந்த அந்த நடைபாதையை காட்டியது. அது தப்பு. எல்லாமே தப்பாக தெரிந்தன. அங்கே கதவுகள் இல்லை, இருக்கைகள் இல்லை, ஜன்னல்கள் கூட இல்லை. சுவர்கள் வெறும் மொட்டையாக இருந்தன. தரை சொரசொரப்பாகவும் மேடு பள்ளமாகவும் இருந்தது. இது பயணிகள் பெட்டியே இல்லை. இது ஏதோ வேறொன்று. நாம் எங்கே இருக்கோம் என்று கெவின் நடுங்கும் குரலில் கிசுகிசுத்தார். நாம் இன்னும் ரயிலுக்குள்ளே தான் இருக்கோம் என்று கிடியன் பதில் சொன்னான். ஆனால் அவருக்கே அதில் முழு நம்பிக்கை இல்லை. கூடவே வாங்க, சத்தம் போடாதீங்க. அவர்கள் மெல்ல நடந்தார்கள். டார்ச் வெளிச்சம் அந்த பாதையை அங்கலும் அங்கலமாக துளாவியது. அங்கே காற்று இன்னும் குளிர்ச்சியாக இருந்தது. ஒருவித உலோக வாசனை கிடியனின் வயிற்றை பிரட்டியது. அவரது காலடி சத்தம் அந்த இடத்தில் விசித்திரமாக எதிரொலித்தது. அது அவருடைய சத்தமே இல்லை என்பது போல கேட்டது. பாதையிலேயே விவியன் சட்டென்று நின்றாள். உங்களுக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்குதா? கிடியன் நின்றார். காதுகளை கூர்மையாக்கினார். முதலில் ஒன்றும் கேட்கவில்லை. பிறகு மெல்லியதாக ஒரு ஹம்மிங் சத்தம் கேட்டது. அது ஏதோ ஒரு மிஷின் ஓடும் சத்தம் போல தெரியவில்லை. ஒருவித அதிர்வு, வைப்ரேஷன் போல இருந்தது. அது காற்றிலும் அவரது எலும்புக்குள்ளும் ஊடுருவதை அவரால் உணர முடிந்தது. சத்தம் முன்னாடி இருந்து தான் வருது என்றாள் விவியன். கிடியன் தலையசைத்து விட்டு முன்னேறினார். டார்ச் லைட் இன்னும் பலமாக பற்றி கொண்டார். ஒவ்வொரு அடியும் பாரமாக இருந்தது. சுற்றி இருக்கும் காற்று அடர்த்தியாகி தங்களை அழுத்துவது போல ஒரு உணர்வு. அந்த நடைபாதையின் முடிவில் அந்த சுவரில் ஒரு பெரிய அறையாக விரிந்து, ஒரு ரயிலுக்குள் இவ்வளவு பெரிய அறை இருக்கவே முடியாதே. டார்ச் வெளிச்சத்தில் கூரையில் ஓடும் ஸ்டீல் பீம்களும் குழாய்களும் தெரிந்தன. அவற்றிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. தரை சிமெண்டாலானது. அதில் ஆங்காங்கே கரும்புள்ளிகள் இருந்தன. அது என்ன கரை என்று ஆராய கிடின் விரும்பவில்லை. அந்த அறையின் நடுவில் ஒரே ஒரு நாற்காலி மட்டும் போடப்பட்டிருந்தது. இது என்ன இடம் என்று கெவின் கேட்டார். அவர் குரல் உடைந்திருந்தது. பார்க்க ஒரு விசாரணை அறை மாதிரி இருக்கு என்றாள் விவியன் கவலையுடன். கிடியன் கண்களை சுருக்கி கொண்டன. அவள் சொல்வது சரிதான். இராணுவ குற்றங்களை விசாரிக்கும் பொழுது அவர் பார்த்த தற்காலிக விசாரணை அறைகளைப் போலவே இதுவும் இருந்தது. ஆனால் ஒரு பயணிகள் ரயிலில் இப்படி ஒரு இடம் ஏன் இருக்க வேண்டும்? அவர்கள் நெருங்கிச் செல்ல செல்ல அந்த அதிர்வு சத்தம் இன்னும் பலமாகியது. அது கிடியனின் நெஞ்சுக்குள் எதிரொலித்தது. அவர் நாற்காலியின் மீது டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சினார்.
கண்ட காட்சியில் அப்படியே திகைத்து போனார். அந்த இருக்கையின் மீது சிறிய செவ்வக வடிவ கருவி ஒன்று இருந்தது. கருப்பு நிறத்தில் வழுவழுப்பாக இருந்தது. அதன் நடுவில் ஒரே ஒரு சிவப்பு விளக்கு மட்டும் விட்டு விட்டு மின்னிக் கொண்டிருந்தது. அது என்ன என்று விவியன் அருகில் சென்றார். தொடாதீங்க என்று கையை நீட்டி அவளை தடுத்தார் கிடியன். அவர்கள் நெருங்க நெருங்க அந்த சிவப்பு விளக்கு இன்னும் வேகமாக மின்னியது. அந்த சத்தத்தின் வேகமும் அதிகரித்தது. கிடியன் கீழே அமர்ந்து அதை கூர்ந்து கவனித்தார். அது ஒன்றும் பாம் போல தெரியவில்லை. ஆனால் அது ஏதோ ஒரு நவீன தொழில்நுட்பம் என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. திடீரென்று அந்த சிவப்பு விளக்கு அணையாமல் தொடர்ந்து எரியத் தொடங்கியது. ஒரு கரகரப்பான குரல் அந்த அறையெங்கும் ஒலித்தது. இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் மூவரும் அதிர்ச்சியில் துள்ளி குதித்தனர். கெவின் பயத்தில் அலறினார். இது ஒரு இயந்திரத்தனமான உணர்ச்சியற்ற குரல். ஆனால் அந்த வார்த்தைகள், அந்த கடிதங்களில் இருந்த அதே வார்த்தைகள். இங்கே என்னதான் நடக்குது என்று கெவின் பின்வாங்கியபடி திக்கினார். கிடியன் பதில் சொல்லவில்லை. அவர் அந்த கருவியையும் அந்த குரலையும் கவனித்து பார்த்தார். யாரோ தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. இந்த முறை இன்னும் சத்தமாக. உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எதை பற்றின எச்சரிக்கை என்று விவியன் ஆக்ரோஷமாக கேட்டார். அந்த கருவி ஒரு பயங்கரமான கீச்சு சப்தத்தை எழுப்பியது. அந்த அறையே ஒரு குலுங்கியது. கிடியன் விவியனை பிடித்து பின்னால் இழுத்தார். அடுத்த நொடி அந்த கருவியிலிருந்த வெளிச்சம் அணைந்தது. அந்த ஹம்மிங் சத்தம் நின்றது. மீண்டும் அந்த பயங்கரமான அமைதி நிலவியது. அப்போது அங்கிருந்த நிழல்கள் நகரத் தொடங்கின. அது என்ன என்று கெவின் மிக மெல்லிய குரலில் கேட்டார். கிடியன் தனது டார்ச் லைட்டை சுவர்களின் பக்கம் திரும்பினாள். ஆனால் அங்கே ஒன்றுமில்லை. எந்த அசைவும் இல்லை. ஒரு உருவமும் இல்லை. குழாய்களும் பீம்களும் மட்டுமே தெரிந்தன. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்புறோம் என்றார் கிடியன் உறுதியாக. அவர்கள் வேகமாக நடைபாதையை நோக்கி ஓடினார்கள். ஆனால் அவர்கள் இருந்த வாசல் அடைந்த நொடியில் கதவு டொக்கென்று அவர்களுக்கு முன்னால் சாத்தப்பட்டது. கிடியன் கைப்பிடியை திருகினார். ஆனால் அது அசையவில்லை. இப்போ என்ன பண்ணுறது? விவியனின் குரலில் இப்போது பயம் கலந்திருந்தது. அமைதியாக இருங்க என்றார் கிடியன். ஆனால் அவர் இதயமும் பலமாக அடித்து கொண்டது. வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று டார்ச் வெளிச்சத்தை திருப்பி தேடினார். அப்பொழுதுதான் அதை பார்த்தார். அந்த அறையின் மறுமுனையில் ஒரு உருவம் நின்றிருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்தில் அது மங்களாக தெரிந்தது. அது நகரவில்லை, பேசவில்லை, வெறுமனே தங்களை பார்த்தபடியே நின்றது. அதை பார்க்குறீங்களா என்று கிடியன் கிசுகிசுத்தார். விவியனும் கெவினும் திரும்பி பார்த்தனால் அவர் கண்கள் விரிந்தன. அந்த உருவம் மெல்ல முன்னால் வந்தது. அதன் அசைவுகள் நிதானமாகவும் திட்டமிட்டதாகவும் இருந்தன. டார்ச் வெளிச்சமும் அதன் மேல் விழுந்தபொழுது கிடியனின் மூச்சே நின்று போனது. அது ஒரு மனிதனே இல்லை. அது ஒரு நிழல். அடர்ந்த முகம் தெரியாத நிழல். அதன் விளிம்புகள் புகை போல கலைந்து போயிருந்தன. அந்த குரல் மீண்டும் கேட்டது. இந்த முறை அது தாழ்வாகவும் மிரட்டது போலவும் இருந்தது. இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. கிடியன் ஏதோ செய்வதற்குள் அவர் கையில் இருந்த டார்ச் லைட் படபடவென மின்னி அணைந்தது. அவர்கள் முழு இருளில் மூழ்கினர். அத்தியாயம் 7. இருளில் ஒரு ஒளி. அந்த இருள் மிக அடர்த்தியாக இருந்தது. ஏதோ ஒரு சூனியத்தில் நிற்பது போன்ற உணர்வு. கிடியன் இதயம் நெஞ்சுக்குள் பலமாக அடித்து கொண்டது. அந்த இருளுக்குள் ஏதேனும் ஒரு சத்தம் அல்லது அசைவு கேட்கிறதா என்று காதுகளை கூர்மையாக்கினார். அந்த அறையில் மூச்சு விட வைக்கும் அமைதிக்கு பின்னால் வெளியே வீசிய புயல் ஒரு பழைய நினைவாக தேய்ந்து போனது. கிடியன். விவியனின் குரல் பயத்தில் நடுக்கத்துடன் மெல்லிய கிசுகிசுப்பாக கேட்டது. நான் இங்கே தான் இருக்கேன் என்று இருட்டில் கைகளை துளாயபடி சொன்னார் கிடியன். அவரது விரல்கள் விவியனின் கைகளை பட்டதும் அவர் கைகளை இறுக்க பற்றி கொண்டாள். கூடவே இருங்க. கெவின் எங்கிருக்க? நான் இங்கே தான் இருக்கேன் என்று கெவினின் குரல் உடைந்தது. அந்த அறையின் சுவர்கள் தங்களை நோக்கி நெருங்கி வருவது போலவும் காற்று அப்படியே உறைந்து போனது போலவும் கிடியனுக்கு தோன்றியது. அவர் தனது டார்ச் லைட்டை எடுத்து உள்ளங்கையில் தட்டி சரி செய்ய முயன்றார். ஆனால் அது அரைகுறையாக மின்னி ஒரு மங்கலான வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சம் நிழல்களை இன்னும் பயங்கரமாக காட்டியது. ஆனால் அந்த உருவம் இப்போது அங்கே இல்லை. அது எங்கே போச்சு என்று விவியன் மங்கலான அந்த வெளிச்சத்தில் கண்களை உருட்டி தேடினார். தெரியல என்று ஒத்துக்கொண்டார் கிடியன். ஆனால் அதை தெரிஞ்சுக்க நாம் இங்கே காத்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல. நடைபாதைக்கு செல்லும் கதவு இன்னும் பூட்டியே இருந்தது. அதன் கைப்பிடி அசைய மறுத்தது. கிடியன் சுவர்களை ஆராய்ந்தார். இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்த்தார். அப்பொழுதுதான் அந்த அறையின் மறுமுனையில் ஒரு மெல்லிய நீல நிற ஒளி தெரிவதை அவர் கவனித்தார். சுவரில் ஒரு சிறிய பேனல் இருந்தது. அதன் விளிம்புகள் நீல நிறத்தில் மங்களாக ஜொலித்தன.
அங்கே பாருங்க என்று சொல்லியபடி விவியனையும் கெவினையும் இழுத்துக்கொண்டு அந்த பக்கம் சென்றார். அந்த பேனல் நவீனமாக இருந்தது. அதன் நடுவில் ஒரு சதுரவட பட்டன் மட்டுமே இருந்தது. அந்த நீல ஒளி அவர்களின் முகத்தில் ஒரு குளிர்ச்சியான வேற்றுலக நிறத்தை பூசியது. இது என்ன என்று கெவின் அதை பார்த்தபடி கேட்டார். ஏதோ கடித்துவிடும் என்ற பயம் அவர் முகத்தில் தெரிந்தது. ஏதோ ஒரு டெக்னாலஜி என்றார் கிடியன் கவலையுடன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. விவியன் குனிந்து பார்த்தாள். இது ஒருவேளை கதவை திறக்க பயன்படுமோ? செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது என்றார் கிடியன். அவர் அந்த பட்டனை அழுத்தினார். அந்த அறையே பயங்கரமாக குலுங்கியது. தப்பான பட்டனை அழுத்திட்டோமோ என்று ஒரு நொடி கிடியன் அஞ்சினார். அந்த நீல நிற ஒளி பிரகாசமாகி அந்த இடத்தையே ஒரு கண்கூசும் வெளிச்சத்தால் நிரப்பியது. பிறகு திடீரென அந்த அதிர்வு நின்றது. மங்கிய வெளிச்சம். நடைபாதை கதவு ஒருவித ஹிஸ் என்ற சத்தத்துடன் தானாக திறந்தது. ஓடுங்க என்று கத்திய கிடியன் விவியனையும் கெவினையும் வெளியே தள்ளினார். அவர்கள் மீண்டும் அந்த பழைய நடைபாதைக்கே வந்து சேர்ந்தனர். ரயிலின் அந்த தொடர்ச்சியான சத்தம் மீண்டும் கேட்டது. புயலின் ஓலைச்சத்தம் இப்போது அவர்களுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. நாம் எவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம் என்று கெவின் வெளுத்த முகத்துடன் கேட்டார். நாம் இருக்கக்கூடாத ஒரு இடத்தில் இருந்திருக்கோம் என்று சொன்ன கிடியன் ஏதேனும் ஆபத்து வருகிறதா என்று நடைபாதையை சோதித்தார். விவியன் சுவரில் சாய்ந்து மூச்சிறைக்க நின்றாள். இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கே. அந்த ரூம், அந்த நிழலுருவம், அந்த கடிதங்கள், இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? எனக்கு இன்னும் புரியலை என்றார் கிடியன். ஆனால் யாரோ ஒருத்தர் அல்லது ஏதோ ஒன்று நாம் இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அவர்கள் எச்சரிக்கையுடன் ரயிலுக்குள் நடந்தனர். விட்டு விட்டு எரியும் விளக்குகளும் ரயிலின் முழன்களும் இப்போது இன்னும் பயங்கரமாக தெரிந்தன. மற்ற பயணிகள் இன்னும் எதையும் அறியாமல் தங்கள் கேபினுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் லவுஞ்சை கடக்கும்போது கிடியன் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். அந்த சூட்டு போட்ட ஆள் மீண்டும் அங்கே அமர்ந்திருந்தார். முன்பு அமர்ந்திருந்த அதே மேஜையில் கையில் ஒரு டீ கப்பை வைத்தபடி அமர்ந்திருந்தார். அவர் முகம் உணர்ச்சியற்று இருந்தது. கண்கள் நேராக எதையோ பார்த்து கொண்டிருந்தன. இவர்கள் அங்கே வந்ததை கூட அவர் கவனித்தது போல தெரியவில்லை. அவன் அங்கே தான் இருக்கான் என்றார் கிடியன் தாழ்ந்த குரலில். விவியன் அதை பார்த்து அப்படியே உறைந்து போனாள். அவன் எப்படி திரும்பி வந்தான்? இங்கேயே இருங்க என்று கட்டளையிட்டு விட்டு கிடியன் அந்த ஆளை நோக்கி நடந்தார். கிடியன் நெருங்கியதும் அந்த ஆள் அசையவில்லை. அருகிலே போய் பார்த்தபோது அவர் முகம் மெழுகு பொம்மை போல வெளுத்து தெரிந்தது. ஏதோ ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்தது போல இருந்தது அவர் தோற்றம். எங்கே போயிருந்தீங்க என்று கிடியன் அதிகாரமாக கேட்டார். அந்த ஆள் மெல்ல இமைகளை சிமிட்டினார். ஏதோ பேச வருவது போல உதடுகள் துடித்தன. ஆனால் வார்த்தைகளுக்கு பதில் அவர் வாயிலிருந்து மெல்லிய இரத்தக்கோடு வழிந்தது. அடுத்த நொடி அவர் மேஜை மேல் தப்பென சாய்ந்து விழுந்தார். கிடியன் என்று அலறபடியே விவியன் ஓடி வந்தார். கிடியன் அவர் நாடி துடிப்பை சோதித்தார். ஆனால் உயிர் இல்லை. உடல் சில்லென்று குளிர்ந்து போயிருந்தது. அவர் இறந்து பல மணி நேரம் ஆனது போல உடல் விரைத்திருந்தது. இங்கே என்ன நடக்குது என்று கெவின் நடுங்கும் குரலில் கேட்டார். கிடியன் நிமிர்ந்து நின்றார். அவர் தாடை இறுகியது. நமக்கு நேரம் கம்மியாக இருக்கு. அந்த ஆளின் உயிரற்ற கைக்கு அருகில் மேஜையில் இன்னொரு கடிதம் இருந்தது. இது இப்படி முடிந்திருக்க வேண்டியதில்லை. அத்தியாயம் 8. பயணியின் ரகசியம். ரயில் தண்டவாளத்தில் ஓடும் சத்தம் சீராக கேட்டாலும் உள்ளே நடக்கும் கலோபரங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் இருந்தது. மேஜையில் சரிந்து கிடக்கும் அந்த உயிரற்ற உடலையே கிடியன் உற்று பார்த்தார். அவரது மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. அந்த ஆளின் தலைக்கு அடியில் தேங்கியிருந்த ரத்தம் மங்களான வெளிச்சத்தில் மின்னியது. இவரை இங்கிருந்து உடனே மாற்றணும் என்றால் விவியன். பதட்டத்துடன் லவுஞ்ச் காரை சுற்றி பார்த்தபடி, வேற யாராச்சும் பயணிகள் அதை பார்த்தாங்கன்னா? பார்க்க மாட்டாங்க என்று இடைமறைத்தார் கிடியன். அவர் குடலில் ஒரு கண்டிப்பு இருந்தது. இதை நாம் சத்தமில்லாமல் கவனிப்போம். கெவின் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தார். அவர் காணாமல் போயிட்டார். சத்தியமாக சொல்கிறேன், அவர் இதுக்கு முன்னாடி இங்கே இல்லை. இருந்தார் என்றார் கிடியன் நிதானமாக. காணாமல் போனவர் இப்போ திரும்பி வந்திருக்கிறார் பிரமா. அதுவும் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். முதல்ல நம்மளுக்கு பதில்கள் வேணும். அந்த ஆளின் சூட்டில் ரத்தம் படாதபடி கவனமாக அவரது பாக்கெட்டுகளை சோதித்தார் கிடியன். ஒரு வேலட், மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் மற்றும் சாவிக்கொத்து கிடைத்தன. வேலட்டில் இருந்த அடையாள அட்டையில் எட்வர்ட் லேன் என்ற பெயர் இருந்தது. அந்த பெயர் கிடியனுக்கு புதிது. அந்த காகிதத்தில் என்ன இருக்கு என்று கேட்டால் விவியன். அவர் வாசலிலேயே நின்று யாராவது வருகிறாரா என்று கவனித்து கொண்டிருந்தாள். கிடியன் அதை மெல்ல பிரித்தார். அவசரத்தில் கிறுக்கியது போல் இருந்தாலும் எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்தன. அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க. ஏற்கனவே காலம் கடந்துருச்சு. இட்ஸ் டூ லேட். விவியன் அவர் தோளுக்கு பின்னால் எட்டி பார்த்தால் அவள் முகம் வெளுத்து போனது.
யார் கவனிக்கிறாங்க? எதுக்கு காலம் கடந்துருச்சு? கிடியன் தலையசைத்தார். அந்த சீட்டை இறுக்க பற்றி கொண்டார். தெரியல, ஆனால் இந்த எட்வர்டுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ அவர் பிணமாக இருக்கார். நாம் போலீஸுக்கு தகவல் சொல்லணும் என்றார் கெவின் நடுக்கமான குரலில். கிடியன் அவரை திரும்பி பார்த்தார். சொல்லி என்ன பண்ணுவீங்க? பயணிகள் காணாமல் போய் அப்புறமா பிணமாக வர்றாங்கன்னு, ரயிலுக்குள்ளே விசித்திரமான மிஷின்கள் இருக்கிற ஒரு ரகசிய அறை இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? நம்மளை பைத்தியம்னு நினச்சிடுவாங்க. விவியன் அதை ஒத்துக்கொண்டாள். அவர் சொல்கிறது தான் சரி. இப்போதைக்கு நாம் மட்டும்தான் இதை சமாளிக்கணும். கிடியன் அந்த சீட்டை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு எட்வர்டின் உடலை தூக்க தயாரானார். இவரை ஒரு காலியான கேபினுக்கு மாற்றணும். யாரும் கண்ணில் படாதமான இடமாக இருக்கணும். அவர்கள் மூவரும் எட்வர்டின் உடலை தூக்கி கொண்டு ஸ்லீப்பர் காரில் காலியாக இருந்த ஒரு கேபினுக்கு மிக ரகசியமாக சென்றனர். அங்கே அவர் படுக்கையில் கிடத்திவிட்டு கதவை பூட்டி சாவியை கிடியன் எடுத்துக்கொண்டார். அடுத்தது இப்போ என்ன என்று கேட்டாள் விவியன். அவருக்கு தெரிஞ்ச ரகசியம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்றார் கிவியன். இந்த ரயிலுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு இதில் சம்பந்தம் இருக்குது. அவங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன். மீண்டும் லவுஞ்ச் காருக்கு திரும்பிய போது அந்த இடமே கனத்து போயிருந்தது. நிழல்கள் இன்னும் ஆழமாக தெரிந்தன. நேரம் குறைந்து கொண்டே போவதை கிடியன் உணர்ந்தார். லவுஞ்ச் காரில் இருந்த மற்ற பயணிகள் வெளியே நடந்ததில் எதுவும் தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தனர். மேனுவல் கவுண்டருக்கு பின்னால் நின்றபடி அமைதியாக கிளாஸ்களை துடைத்து கொண்டிருந்தார். இவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர் கண்கள் சற்றே சுருங்கின. இன்னைக்கு ராத்திரி ரொம்ப அமைதியாக இருந்தது என்றார் மேனுவல். ரொம்பவே அமைதியாக இருக்கு என்று முணுமுணுத்தபடியே பாரில் அமர்ந்தார் கிடியன். மேனுவல் புருவத்தை உயர்த்தினார். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. விவியன் கிடியனுக்கு பக்கத்தில் இருந்து இயற்கையில் அமர்ந்தாள். அடுத்தது என்ன? கவனிப்போம் என்றார் கிடியன். காத்திருப்போம். இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு நம்ம நினைக்கிறத விட அதிகமாக தெரியும். அந்த அறையை அவர் சுற்றிலும் பார்த்தார். ஒவ்வொரு பயனையும் உற்று கவனித்தார். விவியன் ஒரு புத்திசாலியான கூட்டாளியாக இருக்கிறாள். கெவின் பயந்தாலும் இப்போதைக்கு நம்பிக்கைக்குரியவராக தெரிகிறார். மேனுவலின் இந்த அதீதிய அமைதி சந்தேகமாயிருந்தாலும் வேறு ஆதாரங்கள் எதுவும் இல்லை. மற்றும் சிலர் அங்கிருந்தனர். ஜன்னல் ஓரத்தில் ஒரு பெண் கோட் அணிந்து ஃபோனில் எதையோ தட்டி கொண்டிருந்தார். ஒரு முதியவர் தாடியுடன் ஒரு ஃப்ளாஸ்கிலிருந்து எதையோ குடித்து கொண்டிருக்கார். ஒரு இளைஞன் ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டபடி தலையை ஆட்டி கொண்டிருந்தார். இவர்களில் யார் வேண்டுமானாலும் எதையாவது மறைத்து கொண்டிருக்கலாம். அப்போது ரயில் மீண்டும் பலமாக ஒரு குலுங்கு குலுங்கியது. பயணிகள் மத்தியில் ஒரு நடுக்கம் பரவியது. விளக்குகள் மீண்டும் மின்னி மின்னி அணைந்தன. அந்த ஒரு நொடியில் ஜன்னலுக்கு வெளியே ஏதோ ஒன்று நகர்வதை கிடியன் பார்த்தார். இருண்ட ஒரு உருவம் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்தது. அதை பார்த்தீங்களா என்று விவியன் கண்களை விரித்தபடி கேட்டார். கிடியன் தலையாட்டினார். இங்கேயே இருங்க, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். அவர் நடைபாதைக்கு சென்றார். ரயிலின் மெல்லிய சத்தம் அந்த அமைதியை நிரப்பியது. வெளியே புயல் அடங்காமல் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை அவரால் உணர முடிந்தது. அடுத்த பெட்டிக்கு செல்லும் கதவை நெருங்கிய போது கிடியன் நின்றார். ஜன்னலுக்கு கண்ணாடியில் தெரிந்த அவர் பிம்பம் மழையினால் கலைந்து தெரிந்தது. ஆனால் அவருக்கு பின்னால் ஏதோ ஒரு நிழல், இருட்டை விட இருண்ட ஏதோ ஒன்று இருப்பது போல தெரிந்தது. அவர் சற்றென்று திரும்பினால், ஆனால் நடைபாதை காலியாக இருந்தது. கிடியன், லவுஞ்ச் காரிலிருந்து விவியன் குரல் மெதுவாக கேட்டது. அவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தன்னை தேற்றிக்கொண்டார். எது நடந்தாலும் அது இன்னும் முடியலை, இன்னும் மோசமாக ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்ற உள்ளுணர்வு அவரை வாட்டியது. அத்தியாயம் 9. சிதறிய நம்பிக்கை. புயலின் ஆக்ரோஷம் ரயிலை ஆட்டிப்படைத்தது. ஜன்னல் கதவுகள் பலமாக அதிர்ந்தன. வெளியே இருக்கும் உலகம் எப்படியாவது உள்ளே நுழைந்து விட துடிப்பது போல தெரிந்தது. கிடியன் மீண்டும் லவுஞ்ச் காருக்கு திரும்பினார். விடை தெரியாத கேள்விகள் அவர் மனதை அழுத்தின. அவர் உள்ளே நுழைந்ததும் விவியனின் கவலைகள் தோய்ந்த கண்கள் அவரை சந்தித்தன. ஏதாவது கிடைச்சதா என்று மெதுவான குரலில் கேட்டார். ஒன்றும் இல்லை என்று தலையாட்டினார் கிடியன். ஏதோ ஒன்றை என்னால் உணர முடியுது. யாரோ நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. விவியன் கவலையுடன் தலையசைத்தார். நானும் மற்றவங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யாரும் இது வரைக்கும் எந்த அசைவும் காட்டல. ஆனால் அவங்க தப்பு பண்ணாதவங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. மேனுவல் மேஜையை மிகவும் நிதானமாக துடைத்துக் கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது மற்ற பயணிகளை திருட்டுத்தனமாக பார்த்தார். அந்த ஹெட்போன் போட்ட சிறுவன் இன்னும் ஏதோ ஒரு தாளத்திற்கு தலையாட்டி கொண்டிருந்தார். தாடிக்கார முதியவர் கையில் பிளாஸ்கை வைத்துக் கொண்டு வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த கோட்டணிந்த பெண் தன் போனை எந்திரத்தனமாக தட்டி கொண்டிருந்தால் அவள் உதடுகள் இறுக்கமாக மூடியிருந்தார். கிடியன் விவியனின் அருகில் சாய்ந்தார். யாரு வேணா இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம், இல்ல யாருமே இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு இன்னும் கூடுதல் தகவல் வேணும். கூடுதல் தகவலா என்று எரிச்சலுடன் கேட்டால் விவியன். இன்னும் துப்பு வேணுமா, இல்ல இன்னும் பிணங்கள் வேணுமா,
விட கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது இன்னும் எவ்வளவு தூரம் போகுது? கிடியன் பதில் சொல்வதற்குள் காட்கெவில் வெளுத்த முகத்துடன் லவுஞ்ச் காருக்குள் ஓடி வந்தார். இன்னொருத்தர் என்று திக்கி திணறினார். கிடியன் சற்றென்று எழுந்தார். எங்கே? ஸ்லீப்பர் கார் என்றார் கெவின் நடும் குரலால். கேபின் நம்பர் 12. விவியனுக்காக கூட காத்திராமல் கிடியன் ஸ்லீப்பர் காரை நோக்கி நடந்தார். கெவின் அவருக்கு பின்னாலேயே ஓடினார். இப்பொழுது அந்த நடைபாதை இன்னும் நீளமாக தெரிந்தது. விட்டு விட்டு எரியும் விளக்குகள் உருவாக்கிய நிழல்கள் ஒவ்வொரு அடிக்கும் அசைந்து அசைந்து மாறுவது போல தோன்றியது. அவர் கேபின் 12 அடையும் பொழுது கதவு பாதி திறந்திருந்தது. கிடியன் எச்சரிக்கையுடன் கதவை தள்ளினார். அவர் கை பெல்ட்டில் இருந்த டார்ச் லைட்டின் மேல் இருந்தது. உள்ளே ஒரு பெண் மூலையில் சரிந்து கிடந்தார். அவள் தலை விசித்திரமான கோணத்தில் சாய்ந்திருந்தது. கண்கள் திறந்தபடி கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். வாய் லேசாக திறந்திருந்தது. மூக்கிலிருந்து ஒரு மெல்லிய ரத்தக்கோடு வழிந்து அவள் சட்டையின் காலரை நனைத்திருந்தது. அவள் மடியில் இன்னொரு காகிதம் இருந்தது. இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. விவியன் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றார். அதிர்ச்சியில் தன் வாயை மூடிக்கொண்டார். யார் இவங்க? கெவின் கஷ்டப்பட்டு எச்சிலை விழுங்கிக் கொண்டு முன்னால் வந்தார். உங்க பேரு காரன், எடின்பரோல தான் ஏறினாங்க. நானே உங்க டிக்கெட்டை செக் பண்ணியிருக்கேன். கிடியன் அந்த உடலுக்கு அருகே அமர்ந்து ஏதோ போராட்டம் நடந்ததா என்று தேடினார். ஆனால் எட்வர்ட் லர்ன் உடலைப் போலவே இங்கேயும் அப்படி எதுவும் இல்லை. இந்த மரணத்திற்கு காரணம் ஒரு மர்மமாகவே இருந்தது. இவங்க முகத்துல பயம் இல்லை என்று விவியன் கிசுகிசுத்தான். பார்த்தா இதெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. கிடியன் எழுந்து நின்றார். அவர் முகம் இறுகியது. 2 பிணங்கள், 2 கடிதங்கள். ஆனா இன்னும் பதில் மட்டும் கிடைக்கல. கெவின் கதவோரம் சாய்ந்து நின்றார். அவர் மூச்சு வாங்கியது. இப்போ நம்ம என்ன பண்றது? ரயில நிறுத்த முடியாது. உதவிக்கு யாரையும் கூப்பிட முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரா சாகர வரைக்கும் காத்திருக்க வேண்டியதானா? இனிமே யாரும் சாக மாட்டாங்க என்றால் கிடியன் உறுதியாக. இங்க என்ன நடந்தாலும் சரி, அதை நான் தடுத்து நிறுத்துவேன். விவியன் காரனின் மடியிலிருந்து கடிதத்தை பார்த்தார். இந்த மெசேஜ்கள் இதெல்லாம் நமக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. எதையோ நாம புரிஞ்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம கூட ஏதோ விளையாட்டு விளையாடுறாங்க என்று முணுமுணுத்தான். கிடியன் அவர் பக்கம் திரும்பினார். இது விளையாட்டா இருந்தா இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம உடனே கண்டுபிடிக்கலாம். அவர்கள் அந்த கேபினை பூட்டி விட்டு வெளியே வந்தார்கள். அந்த நடைபாதை இப்பொழுது இன்னும் அமைதியாக இருந்தது. ரயிலை மூச்சை அடக்கிக் கொண்டு நிற்பது போல தெரிந்தது. லவுஞ்ச் காருக்கு திரும்பிய போது அங்கிருந்த சூழல் மாறி இருந்தது. பயணிகள் அனைவரும் ஒருவித அசௌகரியத்தில் இருந்தனர். அவர்களின் பேச்சு முணுமுணுப்பாக குறைந்திருந்தது. மேனுவல் அவர்களை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். கிடியன் உரத்த குரலில், யாராவது விசித்திரமா ஏதாவது பார்த்தீங்களா? இல்ல கேட்டீங்களா? பயணிகள் ஒவ்வொருவர் பார்த்துக் கொண்டனர். ஆனால் யாரும் வாய் திறக்கவில்லை. யாருமே இல்லையா என்று கிடியன் மீண்டும் அழுத்தமாக கேட்டார். அந்த கோட்டணிந்த பெண் இறுதியாக பேசினார். விசித்திரமா? புயல்? இந்த விட்டு விட்டு எரியும் விளக்குகள், அப்புறம் ஏதோ பெருசா தப்பு நடக்கும் தோணுமே, அந்த உணர்வு. இதை தவிரவா? இல்ல, விசித்திரமா எதுவும் நடக்கல. அவளுடைய கிண்டல் கிடியனுக்கு எரிச்சலை தந்தது. இருந்தாலும் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. யாராவது தப்பான ஆளையோ இல்ல தப்பான விஷயத்தையோ பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லுங்க. உங்களை யார் இங்க தலைவராக்குனது என்று அந்த தாடிக்காரர் போதை கலந்த குரலில் கேட்டார். கிடியன் அவர் அருகில் சென்றார். உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த ஆள் தோளை குலுக்கி விட்டு மீண்டும் குளிக்க தொடங்கினார். விவியன் கிடியனை தனியாக அழைத்து சென்றார். வேற கோணத்துல யோசிக்கணும், சும்மா காத்திருக்கிறதுல எந்த பயனும் இல்ல. சரிதான் என்றார் கிடியன். அவங்கள வெளியே வர வைக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள என்ற கிடியன், நம்ம இந்த விளையாட்டை விளையாடணும்னு யாரை நினைக்கிறாங்களோ அதை எப்படி செய்ய போறீங்க என்று கேட்டால் கிடியனின் பார்வை அந்த பயணிகள் மீது திரும்பியது. அவர் முகம் ஒரு முடிவுக்கு வந்தது. அவங்கள இதுக்கு கட்டாயப்படுத்துறதன் மூலமா. அத்தியாயம் 10. ஒரு அபாயகரமான காய் நகர்த்தல். லவுஞ்ச் காரில் பதட்டம் உச்சத்தில் இருந்தது. சொல்லப்படாத பயம் காற்றில் கனத்து கிடந்தது. கிடியன் மையத்தில் நின்றபடி தனது கூர்மையான பார்வையால் அங்கிருந்த பயணிகளை சுழற்றினார். ஒவ்வொருவர் முகற்றிலும் ஒரு விதமான கலக்கம். சிலர் அதை தைரியம் என்ற போர்வையில் மறைத்திருந்தனர். சிலர் பயத்தை வெளிப்படையாக காட்டினர். அவர்கள் ஒளிந்திருக்கும் உண்மையை வெளியே கொண்டு வர அந்த பதட்டத்தை உடைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. நான் கடைசி முறையாக சொல்கிறேன் என்று கிடியன் தொடங்கினார். அவர் குரல் நிதானமாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. 2 பேர் இறந்திருக்காங்க. இது ஏதோ தற்செயலாக நடந்ததில்லை. இங்கே இருக்கிற யாருக்கோ என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரியும். உண்மையை ஒத்துக்க இதுதான் சரியான நேரம். அந்த கோட் அணிந்திருந்த பெண் கைகளை கட்டிக்கொண்டு சவாலாக பார்த்தாள். இங்கே இருக்கிற யார்கிட்டையாவது பதில் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தோணுது? ஒருவேளை நீங்களே கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். டிடெக்டிவ் மாதிரி நடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. கிடியன் அவள் அருகில் ஒரு அடியை எடுத்து வைத்தார். அவர் கண்கள் அவளை ஊடுருவின. இதுக்கு பின்னாடி நான் இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அந்த அறையே நிசப்தமானது.
அவரது வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை உறைய வைத்தன. விவியன் முன்னால் வந்து அமைதியை உடைத்தாள். அவர் சொல்கிறத கேளுங்க, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படலைன்னா அடுத்தது நம்மளில் யாராவது பலியாக வேண்டியிருக்கும். ஹெட்ஃபோன் போட்டிருந்த அந்த பையன் அதை உருவி எறிந்தான். அவன் முகம் வெளுத்து போயிருந்தது. செத்துட்டு இருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? என்ன ஆச்சு? 2 பையனிங்க காணாமல் போய் பிணமாக திரும்பி வந்திருக்காங்க என்றார் கெவின் நடுங்கும் குரலில். இதை செஞ்சவங்க ஒரு கடிதம் எழுதிட்டு போயிருக்காங்க. இதை இப்படி முடிஞ்சிருக்க அவசியம் இல்லைன்னு அப்படின்னு எழுதியிருக்கு. அரையெங்கும் முணுமுணுப்புகள் எழுந்தன. ஒருவித பீதி பரவியது. மேனுவல் சத்தமாக தொண்டையை கனைத்து அந்த சத்தத்தை அடக்கினார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது என்று அவர் கேட்டார். அவர் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகாரம் தெரிந்தது. நாம் ஒரு பொறி வைக்கிறோம் என்றார் கிடியன் உறுதியாக. அந்த தாடிக்கார் மோதியவர் கசப்பாக சிரித்தார். பொரியா? என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு பையனையாக இரையாக வைக்க போகிறீங்களா? நிச்சயமாக நான் அதைத்தான் செய்ய போகிறேன் என்று கிடியன் குளிர்ச்சியாக சொன்னதும் அந்த இடமே மீண்டும் அமைதியானது. விவியன் கண்களை விரிந்தன. நீங்கள் விளையாடுறீங்களா? இதுதான் ஒரே வழி என்றார் கிடியன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது செய்யணும். அவங்க விளையாட்டை நம்ம விளையாடணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதை வெளியே வரக்கூடும். கெவின் அசௌகரியமாக நெளிந்தார். ஒருவேளை இது வேலை செய்யலைன்னா அவங்க வேற யாராவது கொன்னுட்டா என்ன பண்ணுறது? அவங்க யாரையும் கொல்ல மாட்டாங்க என்றார் கிடியன். அவர் குரலில் துளி கூட சந்தேகமில்லை. ஏன்னா அங்கே அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த திட்டம் எளிமையானது, ஆனால் ஆபத்தானது. கிடியன் தன்னை ஒரு இரையாக மாற்றிக்கொண்டு ஒரு ஸ்லீப்பர் கேபினில் தனியாக இருப்பார். அதே நேரத்தில் விவியனும் கெவினும் லவுஞ்ச் காரில் இருந்தபடி மற்ற பெட்டிகளை கண்காணிப்பார்கள். மற்ற பயணிகள் அனைவரும் தங்கள் கேபினுக்குள் சென்று கதவை பூட்டிக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. எல்லோரும் இதை ஏற்கவில்லை என்றாலும் கிடியனின் கண்டிப்பான தோரணைக்கு முன்னால் யாராலும் விவாதிக்க முடியவில்லை. ரயில் தண்டவாளத்தில் அதிர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. வெளியே புயலினும் ஆக்ரோஷமானது. காற்று ஏதோ எச்சரிக்கை செய்வது போல உளையிட்டது. கிடியன் ஒதுக்கப்பட்ட அந்த கேபினுக்குள் தனியாக அமர்ந்திருந்தார். அந்த திருடனையோ அல்லது மர்ம உருவத்தையோ உள்ளே இழுக்க கதவு லேசாக திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறை பயங்கர அமைதியாக இருந்தது. ரயிலின் என்ஜின் சப்தம் மட்டும் மெல்லியதாக கேட்டது. கிடியனின் டார்ச் லைட்டும் லெதர் நோட்புக்கும் அவருக்கு பக்கத்தில் இருந்த மேஜையில் இருந்தன. மனதிற்குள் பயம் இருந்தாலும் அவர் மிகுந்த கவனத்துடன் ஒரு பெண்ணால் நோட்டு புக்கத்தை தட்டியபடி உட்கார்ந்திருந்தார். நிமிடங்கள் 1 மணி நேரமாக நீண்டன. கிடியன் அசையாமல் அமர்ந்திருந்தார். மிகச் சிறிய சத்தம் கேட்டாலும் பிடித்துவிட வேண்டும் என்று காதுகளை கூர்மையாக்கி இருந்தார். வெளியே புயலின் இறைச்சல் ஒரு சீரான தாளம் போல கேட்டுக்கொண்டு திடீரென அதை கேட்டது. கேபினுக்கு வெளியே நடைபாதையில் தரைப்பலகை மெல்ல சத்தமிட்டது. கிடியனின் தசைகள் இறுகின. அவர் கை டார்ச் லைட்டை நோக்கி நகர்ந்தது. அவர் மூச்சை பிடித்து கவனித்தார். அந்த சத்தம் நெருங்கி வந்தது. மீண்டும் ஒரு சத்தம். அதைத் தொடர்ந்து ஏதோ உரசும் சத்தம். யாரோ அல்லது ஏதோ ஒன்று அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த டார்ச் லைட்டை இறுக்கப்பற்றி கொண்டு பாயத் தயாரானார். ஆனால் அவர் அசைவதற்குள் அந்த அறையின் கதவு டொக்கென்று பயங்கரமாக சாத்தப்பட்டது. அறை இருளில் மூழ்கியது. கிடியன் டார்ச் லைட்டை போட்டார். வெளிச்சம் இருளை கிழித்தது. ஆனால் அந்த கேபின் காலியாக இருந்தது. அப்போதுதான் அவர் அதை பார்த்தார். சுவரில் ஒரு நிழல் நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் வடிவம் விசித்திரமாகவும் இயற்கைக்கு மாறாகவும் இருந்தது. யார் அது? வலிய வா என்று அதட்டினார் கிடியன். உடலில் அட்ரிலன் பாய்ந்தாலும் அவர் குரல் நடுங்கவில்லை. அந்த நிழல் ஒரு நிமிடம் நின்றது. அதன் ஓரங்கள் புகை போல நெளிந்தன. பிறகு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அது கிடியனை நோக்கி பாய்ந்தது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர் மீது மோதியதில் அவர் தரையில் தூக்கி வீசப்பட்டார். அவர் தடுமாறி எழுந்து நின்றார். அவர் கையில் இருந்த டார்ச் லைட் சுழன்றது. அதன் வெளிச்சம் சுவர்களில் தாறுமாறாக விழுந்தது. அந்த நிழல் இப்போது அங்கே இல்லை. ஆனால் யாரோ தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பாமரமான உறவு மட்டும் குறையவில்லை. மேஜையிலிருந்து அவரது நோட்டு புத்தகம் இருந்த இடத்தில் இப்போது இன்னொரு கடிதம் இருந்தது. உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கிடியன் கடிதத்தை எடுத்தபோது அவர் நெஞ்சு படபடத்தது. அதன் கையெழுத்து மற்ற கடிதங்களைப் போலவே கோணல் மாணலாக அவசரமாக எழுதப்பட்டிருந்தது. திடீரென்று கதவு பலமாக தட்டப்பட விவியனும் கெவினும் உள்ளே ஓடி வந்தனர். அவர்கள் முகத்தில் பயம் சூழ்ந்திருந்தது. நாங்கள் அதை பார்த்தோம் என்றால் விவியன் நடுங்கும் குரலில். நடபாதையில் ஒரு நிழல். அது மனுஷ மாதிரியே இல்லையே. அது இங்கேயும் வந்தது என்றார் கிடியன் அந்த கடிதத்தை காட்டியபடி. அதில் என்ன இருக்கு என்று கேட்டார் கெவின். கிடியன் அதை உறக்க வாசித்தார். உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அவர்கள் மூவரும் மௌனமாக நின்றார்கள். வெளியே புயல் சீறிக்கொண்டிருக்க அந்த ரயில் இருளுக்குள் விரைந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 11. ஒரு படி முன்னே. அந்த கேபினுக்குள் குளிர் இன்னும் அதிகரித்திருந்தது.
அந்த நிழலுருவத்தின் நடமாட்டம் கிடியனின் பிடரியில் ஒரு ஐஸ் கட்டி புரசுவது போல உணர்வை தந்தது. விவியனும் கெவினும் அந்த வாசலிலேயே உறைந்து போய் நின்றனர். விட்டு விட்டு எரியும் விளக்கு வெளிச்சத்தில் அவர்கள் முகம் வெளுத்து தெரிந்தது. நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் என்றார் கிடியன். அந்த கடிதத்தை தமது பாக்கெட்டில் திணித்தபடி, இந்த மாதிரி மர்மமான முறையில் நகரக்கூடிய ஒரு உருவத்தோடு நம்ம மோதும்போது தனித்தனியாக பிரியறது நமக்கு ஆபத்து. இப்போ நம்ம எங்கே போகிறது என்ற கெவினின் நடுங்கும் குரலில் கேட்டார். லவுஞ்ச் காருக்கு என்று பதிலளித்த கிடியான், அதோட ரயிலோட நடுப்பகுதி, அங்கே இருந்தால் பெட்டிகளுக்கு நடுவில் யாராவது நகர்ந்தால் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். விவியன் தலையாட்டினாள். ஆனால் அவள் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. அடுத்தது என்ன பிளான் கிடியன்? அவங்கள வெளியிழுக்கலான்னு சொன்னீங்க, ஆனால் அவங்க எப்பவுமே நமக்கு ஒருபடி முன்னாடி இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாம் என்று ஒத்துக்கொண்ட கிடியன், ஆனால் இந்த உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுங்கிற கடிதம் கொஞ்சம் வித்தியாசம். இது வெறும் கிண்டல் இல்லை. அவங்க மெசேஜ் இப்போ மாறியிருக்கு. அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவர்கள் மூவரும் லவுஞ்ச் காருக்கு திரும்பிய போது ரயில் முன்னை விட பலமாக ஒரு குலுங்கு குலுங்கியது. விளக்குகள் பயங்கரமாக மின்னி அணைந்தன. அந்த ஒரு நொடியில் தங்களுக்கு முன்னால் இருந்த சுவற்றில் அந்த நிழல் உருவம் வேகமாக நகர்வதை கிடியன் பார்த்தது போல இருந்தது. விளக்குகள் சரியான போது அங்கே ஒன்றும் இல்லை. அதை பார்த்தீங்களா என்று விவியன் கிசுகிசுத்தார். கிடியன் தனது டார்ச் லைட்டை இன்னும் பலமாக பற்றி கொண்டு தலையாட்டினார். கூடவே வாங்க. லவுஞ்ச் கார் முன்னை விட அமைதியாக இருந்தது. பயணிகள் சிறு சிறு குழுக்களாக பயத்துடன் முணுமுணுத்து கொண்டிருந்தனர். மேனுவல் கவுண்டருக்கு பக்கத்தில் நின்றிருந்தார். எப்போதும் அவரிடம் இருக்கும் அந்த நிதானம் மறைந்து இப்போது ஒருவித பதட்டம் தெரிந்தது. இவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர் கண்கள் சுருக்கி பார்த்தார். என்ன ஆச்சு என்று கேட்டார். நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்று கிடியன் சுருக்கமாக பதிலளித்தார். விஷயம் என்னன்னு தெரிகிற வரைக்கும் எல்லோரும் இங்கே இருங்க. மேனுவல் புருவத்தை உயர்த்தி பார்த்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. எந்திரத்தனமாக தனது மேஜையை துடைக்கத் தொடங்கினார். ஆனால் அவர் கவனம் அங்கே இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. கிடியன் விவியனையும் கெவினையும் ஒரு மூளைக்கு அழைத்துச் சென்று குரலை தாழ்த்தினார். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இந்த கடிதங்கள் எல்லாமே க்ளூ தான். ஆனால் அதை நம்ம சரியாக கோர்க்க மாட்டோங்கிறோம். ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு தகவலாக இருக்குமோ என்று விவியன் யோசனையுடன் கேட்டார். காலம் கடந்து போகிறதுக்குள்ளே நம்ம எதையாவது புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ? கிடியன் தலையாட்டினார். முதல் கடிதத்தில் இது இப்படி முடிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருந்தது. அது ஒரு எச்சரிக்கை, அதே சமயம் ஒரு க்ளூ. இந்த சூழலை தவிர்த்திருக்கலாம்னு அந்த ஆள் நம்புகிறான். அப்புறம் இரண்டாவது கடிதம், அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரையும் நம்பாதீங்க, ஏற்கனவே காலம் கடந்துருச்சு என்று கெவின் அதை சொன்னார். அது ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம குழப்பறதுக்காக இருக்கலாம் என்றார் கிடியன். அப்புறம் இந்த கடைசி கடிதம் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, ஏதோ ஒரு முடிவை நோக்கி பாயிற மாதிரி இருக்கு என்றாள் விவியன். சரியா சொன்னீங்க என்றார் கிடியன். வார்த்தைகள் மட்டும் மாறல, அந்த நேரமும் மாறுது. அந்த நிழல், கடிதங்கள், ஆட்கள் காணாமல் போகிறது எல்லாமே ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை நோக்கி போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும் என்று விவியன் கேட்டாள். நம்ம இந்த விளையாட்டை மாற்றணும் என்ற கிடியன். அவங்க செய்யறதுக்கு நாம் பதில் கொடுக்காம அவங்கள ஏதாவது செய்ய வைக்கணும். அது எப்படி என்று சந்தேகமாக கேட்டார் கெவின். கிடியனின் மூளை வேகமாக வேலை செய்தது. அந்த நிழலின் அசைவுகள், ரகசிய அறையில் இருந்த விசித்திரமான மிஷின்கள், எரிந்த தழும்புகள், இவை எல்லாமே இது வெறும் ஒரு கொலைகாரனின் வேலை இல்லை என்பதை காட்டின. இதற்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறது. இதற்கான விடை லவுஞ்ச் காரிலோ அல்லது கேபின்களிலோ இல்லை, இந்த ரயிலுக்குள்ளேயே தான் இருக்கிறது. இன்ஜின் ரூம் என்றார் கிடியன் சற்றென்று. நாம் அங்கே மறுபடியும் போகணும். விவியன் கண்கள் விரிந்தன. அங்கே தான் அவங்க ஒழிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்றார் கிடியன் உறுதியாக. ஆனால் அங்கே தான் இது எல்லாமே ஆரம்பித்தது. டிரைவர் காணாமல் போனது, ரயில் தானாக ஓடுறது, இன்ஜின் ரூம் மட்டும்தான் இதுக்கெல்லாம் விட சொல்லும். ஒருவேளை அது பொறியாக இருக்கலான்னா என்று கேட்டால் கெவின். கண்டிப்பாக அது பொறியாத்தான் இருக்கும் என்று பதிலளித்தாள் கிடியன். ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. மீண்டும் இன்ஜின் ரூமுக்கு செல்லும் அந்த பயணம் மிகுந்த பதட்டமாக இருந்தது. ரயிலின் ஒவ்வொரு முனங்களும், வெளியே வீசும் காற்றின் வேகமும் அவர்களை அச்சப்பட வைத்தன. லவுஞ்ச் காரில் இருந்த பயணிகள் அவர்களை ஒருவித கேள்வியோடு பார்த்தனர். ஆனால் யாரும் எதுவும் கேட்க துணியவில்லை. இன்ஜின் ரூம் கதவை அடைந்ததும் கிடியன் ஒரு நிமிடம் தயங்கினார். கடைசியாக இங்கே வந்தபோது ஒரு கடிதம் மட்டுமே கிடைத்தது. ஆனால் இந்த முறை உண்மையை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தயாரா என்று விவியனையும் கெவினையும் பார்த்து கேட்டார். விவியன் உறுதியாக தலையாட்டினார். கெவின் பயந்தாலும் தனது சம்மதத்தை தெரிவித்தார். கிடியன் கதவை திறந்தார். அந்த அறை அவர்கள் விட்டு சென்றது போலவே இருந்தது. நிசப்தமாக மங்கலான வெளிச்சத்தில் கண்ட்ரோல் பேனல்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அங்கே ஒரு மாற்றம் இருந்தது. முன்பு காலியாக இருந்த டிரைவர் இருக்கையில் இப்போது ஒரு உருவம் அமர்ந்திருந்தது. டிரைவரா என்று கெவின் கிசுகிசுத்தபடி முன்னால் சென்றார். நில்லுங்க என்று கிடியன் அதட்டினார். டார்ச் லைட் வெளிச்சத்தை அந்த உருவத்தின் மேல் திருப்பினார். அந்த உருவம் முன்னால் சரிந்து கிடந்தது. முகம் இருட்டில் மறைந்திருந்தது.
கிடியன் ஜாக்கிரதையாக அருகில் சென்று அந்த உருவத்தை திருப்பினார். அது டிரைவர் இல்லை, அது ஒரு மனித பொம்மை. பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரு மனிதனைப் போலவே இருந்தது. அதன் கண்கள் வெறும் வெற்றிடமாக இருந்தன. வாய் மெல்லிய சிரிப்போடு உறைந்து போயிருந்தது. அதன் மடியில் இன்னொரு கடிதம். விடை அந்த ஒளியில் இருக்கிறது. த ஆன்சர் லைஸ் இன் த லைட். கிடியன் பின்வாங்கினார். ஒளியா? என்ன ஒளி? கண்ட்ரோல் பேனலுக்கு அருகே இருந்த அந்த நீல நிற பேனலை சுட்டி காட்டினார் விவியன். அந்த ஒளிதான். கிடியன் அந்த பேனலை நோக்கி நகர்ந்தார். அதன் வலுவழுப்பான மேற்பார்ப்பை தொட்டார். அவர் அந்த பொத்தானை அழுத்தியதும் முன்பு போலவே அந்த அறையே குலுங்கியது. அந்த நீல நிற ஒளி இன்னும் பிரகாசமாகி அந்த இடத்தையே ஒரு கண்கூசும் வெளிச்சத்தால் நிரப்பியது. பிறகு அது நடந்தது. அந்த அறையே அப்படியே மறைந்தது. ஒரு நொடி கிடியனுக்கு தலை சுற்றியது. பாரமில்லாமல் மிதப்பது போன்ற ஒரு உணர்வு. அந்த ரயில் பெட்டியே காணாமல் போனது போல தெரிந்தது. அந்த வெளிச்சம் குறைந்தபோது அவர்கள் இப்போது இன்ஜின் ரூமில் இல்லை. அவர்கள் நீண்ட உலோகத்தாலான நடைபாதையில் நின்று கொண்டிருந்தார்கள். அதன் சுவர்களில் விளக்குகள் துடித்து கொண்டிருந்தன. முன்பு கேட்ட அந்த அதிர்வு சத்தம் இப்போது இன்னும் பலமாக கேட்டது. அது ஒரு மனிதனின் இதய துடிப்பு போலவே இருந்தது. இது என்ன இடம் என்று விவியன் நடுங்கும் குரலில் கேட்டார். கிடியன் கண்கள் சுருங்கின. இங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. அத்தியாயம் 12. மறைக்கப்பட்ட பாதை. அந்த உலோக நடைபாதை தொலைதூரம் வரை நீண்டு கிடந்தது. சுவர்களில் துடித்து கொண்டிருந்த விளக்குகளின் விசித்திரமான நிழல்கள் உருவாக்கின. காற்றில் நிறைந்திருந்த அந்த ஹம்மிங் சத்தம் ஒரு உயிருள்ள பொருளின் மூச்சுக்காற்று போலவும் ஏதோ ஒரு விபரீத எச்சரிக்கையைப் போலவும் கிடியனின் நெஞ்சுக்குள் அதிர்ந்தது. விவியனும் கெவினும் அவருக்கு பின்னால் ஒட்டி நின்றனர். அந்த உறைபனி போன்ற செயற்கையான காற்றில் அவர்களின் மூச்சு திணறியது. இது ரயிலோட ஒரு பகுதியே இல்லை என்றால் விவியன் நடுங்கும் குரலில். ஆமாம் என்று ஒத்துக்கொண்ட கிடியன். அவர் கண்கள் சுவர்களை துளாவின. இது வேறோ ஏதோ ஒன்று. ஆனால் இது ரயிலோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தே ஆகணும். கெவின் குளிரில் தன் கைகளை தேய்த்து கொண்டார். அவர் பற்கள் தந்தி அடித்தன. எனக்கு இது பிடிக்கல. இது இது இயற்கையான விஷயமா இல்லை. நிதானமாக இருங்க என்றார் கிடியன் உறுதியாக. நாம் இங்கே ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நடைபாதையில் இரைச்சலும் இயந்திரங்களின் ஓடும் மெல்லிய சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. அது ஒரு சுடுகாட்டு அமைதியைப் போல இருந்தது. அவர்கள் நடக்க நடக்க அந்த சுவர்கள் லேசாக நெளிந்தன. தங்களின் இருப்பை உணர்ந்து அந்த சுவர்கள் எதிர்வினை ஆற்றுவது போல கிடியனுக்கு தோன்றியது. விவியன் திடீரென நின்றால். கிடியன் கைகளை பிடித்து தடுத்தாள். அங்கே பாருங்க. அவர்களுக்கு முன்னால் ஒரு கதவு ஹிஸ் என்ற சத்தத்துடன் தானாக திறந்தது. உள்ளே வெளிர் நீல நிற ஒளி நிரம்பிய ஒரு பெரிய அறை தெரிந்தது. உள்ளே வரிசை வரிசையாக இருந்த திரைகளில் புரியாத குறியீடுகள் மின்னின. அவற்றின் கோலங்கள் ஒரு உயிருள்ள ஜீவனைப் போல அசைந்து மாறிக்கொண்டிருந்தது. அந்த அறையின் நடுவில் ஒரு பீடம் இருந்தது. அதன் மேற்பரப்பில் கண்ணாடியைப் போல மின்னியது. அந்த பீடத்தின் மேல் ஒரு கருவி இருந்தது. அது ஒரு ஷூ பாக்ஸ் அளவே இருந்தது. அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்த நீல நிற ஒளியில் அதுவும் மங்களாக ஜொலித்தது. அது என்ன என்று கெவின் மிக மெல்லிய குரலில் கேட்டான். கிடியன் எச்சரிக்கையுடன் முன்னால் சென்றார். ஒருவேளை இதுதான் எல்லாத்துக்கும் காரணமோ என்னவோ. விவியன் அவரை தொடர்ந்தாள். அவள் கண்கள் அந்த அறையை சுற்றிலும் சுழன்றன. இது ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி இருக்குது. ஆனால் எதுக்காக? அவர்கள் அந்த பீடத்தை நெருங்க நெருங்க அந்த சப்தம் இன்னும் பலமாகியது. அந்த கருவி இவர்களின் வருகையை பதில் சொல்வது போல தெரிந்தது. கிடியன் அதை தொடக் கையை நீட்டினார். ஆனால் விவியன் அவர் கைகளை பற்றினார். பொறுங்க, ஒருவேளை இது ஆபத்தாயிருந்தா? கண்டிப்பாக ஆபத்தாக தான் இருக்கும் என்றார் கிடியன். அவர் பார்வை அந்த கருவியின் மேலேயே இருந்தது. ஆனால் இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம இப்போ பின்வாங்க முடியாது. அவர் அந்த கருவியின் மேல் தன் கையை வைத்தார். அந்த ஹம்மிங் சத்தம் சட்டென்று நின்றது. அதற்கு பதிலாக ஒரு கனமான ஆழமான ஓசை அந்த இடத்தையே அதிர வைத்தது. அவர்களை சுற்றி இருந்த திரைகள் அனைத்தும் ஒளிர்ந்தன. அவர்கள் முகங்கள், இடங்கள் மற்றும் பல சம்பவங்கள் மின்னி வேகத்தில் தோன்றி மறைந்தன. என்ன நடக்குது என்று கத்திய கெவின் தன் கண்களை கூசும் ஒளியிலிருந்து மறைத்து கொண்டார். அந்த கருவி துடிக்கத் தொடங்கியது. ஒரு குரல் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அது ஏற்கனவே அவர்கள் கேட்ட அதே எந்திரத்தனமான குரல்தான். ஆனால் இப்போது அது இன்னும் ஆழமாகவும் அதிகாரம் மிக்கதாகவும் இருந்தது. யார் நீங்க என்று கிடியன் அந்த குழப்பங்களுக்கு நடுவே அதிகாரமாக கேட்டார். அந்த குரல் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் குளிர்ச்சியாக பதிலளித்தது. நாங்கள் இதன் சிற்பிகள், ஆர்கிடெக்ட். சமநிலை குலைந்து விட்டது. நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். எதை சரி செய்யணும் என்று கத்தினார் விவியன். அது என்ன சமநிலை? அந்த திரைகள் ஒரு நிமிடம் மின்னி ரயிலின் காட்சிகள் படம் பிடித்தன. பயணிகளின் முகங்கள் பயத்தில் உறைந்து கிடந்தன. அவர்களுக்கு மேல் நிழல் உருவங்கள் மிரட்டும் துணியில் நின்றிருந்தன.
அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை அவர்கள் எடுத்துக்கொண்டனர் என்றது அந்த குரல். இந்த சுழற்சி தொடரக்கூடாது, நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். காட்சிகள் மீண்டும் மாறின. அந்த புயலுக்கு நடுவே ரயில் பாய்ந்து செல்வது தெரிந்தது. ரயிலின் பெட்டிகள் அனைத்தும் அதே நீல நிற ஒளியில் மங்களாக ஜொலித்தன. இதற்கு என்ன அர்த்தம் என்று கிடியன் கேட்டார். நாங்கள் எதை தேர்ந்தெடுக்கணும்? அந்த கருவி மீண்டும் துடித்தது. இப்போது ஒரு புதிய காட்சி தெரிந்தது. அந்த ரயில் காலியாக இருந்தது. பயணிகள் இல்லை, நிழல்கள் இல்லை, வெறும் ஒரு காலியான கூடு மட்டும் அந்த இருளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. உங்களுக்கு புரியும் என்றது அந்த குரல். ஆனால் இப்போது இல்லை. வெளிச்சம் இன்னும் பிரகாசமானது. அந்த அதிர்வு சத்தம் முன்னை விட பலமாக திரும்பியது. அந்த அறையின் சுவர்கள் தங்களுக்குள் மடிந்து சுருங்குவது போல தோன்றியது. காற்றடிக்கும் சத்தத்தை தவிர வேற எதுவும் கேட்கவில்லை. கிடியன் தன் கண்களை மூடிக்கொண்டார். அவர் மீண்டும் கண்களை திறந்தபோது அவர் இன்ஜின் ரூமில் இருந்தார். கண்ட்ரோல் பேனலின் மங்கலான வெளிச்சம் அந்த அறையை காட்டியது. வெளியே புயலின் இரைச்சல் மீண்டும் கேட்டது. விவியனும் கெவினும் அவருக்கு அருகில் திகைத்து போய் நின்றிருந்தனர். இப்போ என்ன நடந்தது என்று விவியன் நடுங்கும் குரலில் கேட்டார். கிடியன் சுற்றிலும் பார்த்தார். அந்த பீடம், அந்த பெரிய அறை, அந்த குரல் எல்லாமே மறைந்து விட்டன. ஆனால் அந்த கருவி கொடுத்த எச்சரிக்கையின் கணம் மட்டும் இன்னும் காற்றில் நிறைந்திருந்தது. நமக்கு ஏதோ ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது என்றார் கிடியன் கவலையுடன். நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவை பற்றி அது சொல்லுது. ஆனால் நம்ம இன்னும் அதுக்கு தயாராகலை. கெவின் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டார். அவர் கைகள் நடுங்கின. இது பைத்தியக்காரத்தனம். நான் இதுக்காக இங்கே வேலைக்கு வரல. நம்ம யாருமே இதுக்காக வரல என்று கெவினின் தோளில் கை வைத்தார் கிடியன். ஆனால் இப்போ இங்கே வந்துட்டோம், இதை முடிச்சே ஆகணும். விவியன் மெல்ல தலையாட்டினாள். அவள் பயம் இப்போது பிடிவாதமாக மாறியிருந்தது. இது எதுவாக இருந்தாலும் அது இன்னும் முடியல. கிடியன் இன்ஜின் ரூம் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தால் இருளுக்குள் ரயில் பாய்ந்து கொண்டிருக்க புயல் சீறிக்கொண்டிருந்தது. அந்த நிழல்கள் இன்னும் அங்கேதான் இருந்தன. எப்போது தாக்கலாம் என்று கிடியனின் பார்வையின் விளிம்புகளில் அவை காத்து கொண்டிருந்தன. நமக்கு உண்மைகள் வேணும் என்றார் கிடியன் மெதுவாக. அதை கண்டுபிடிக்க நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. அத்தியாயம் 13. சங்கமம். இன்ஜின் அறை இப்போது அமைதியாக இருந்தது. ஆனால் நிம்மதி தரும் அமைதி அல்ல. வெளியே புயல் சீறிக்கொண்டிருந்தாலும் ரயிலுக்குள் ஒருவித நிசப்தம் நிலவியது. ஒரு இயற்கைக்கு மாறான மௌனம் அது. கிடியன், விவியன் மற்றும் கெவின் ஆகிய மூவர் மீதும் அதுக்கு கண்ணுக்கு தெரியாத பாரத்தை போல அழுத்தியது. அந்த மர்ம அறையில் கண்ட காட்சிகள் அவர்களின் மனதிற்குள் எச்சரிக்கை மணியாக ஒலித்து கொண்டிருந்தன. கிடியன் அந்த அமைதியை கலைத்தார். நாம் இந்த புதரோட சில துண்டுகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முக்கியமான சாவி இன்னும் கிடைக்கல. பயணிகள், இந்த கடிதங்கள், அந்த நிழல் உருவங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில் இணையுது. ஆனால் எப்படி என்று விவியன் சலிப்புடன் கேட்டார். இதுக்கெல்லாம் எப்படி ஒரு விளக்கம் இருக்க முடியும்? கெவின் சுவரில் சாய்ந்து நின்றார். அவர் முகம் வெளுத்து போயிருந்தது. ஒருவேளை இதுக்கு விளக்கமே இல்லையோ என்னவோ. நம்ம யாரோ ஒருத்தரோட ஒருத்தர் பரிசோதனைக்குள்ளே மாட்டிட்டோமா? அல்லது ஏதோ ஒன்றின் பரிசோதனையில் என்றால் கிடியன் தன் தாடையை இறுக்கியபடி. ஆனால் எல்லா பரிசோதனைக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்களுக்கு நாம் ஒரு முடிவை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கலைன்னா என்று விவியன் கேட்டால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க என்றார் கிடியன் கவலையுடன். கடைசியில் நாம் தேர்ந்தெடுக்க எதுவுமே இல்லாத நிலை வர்ற வரைக்கும் இது தொடரும். அப்பொழுது நடைபாதையில் காலடி சத்தம் கேட்டது. விவியனும் கெவினும் பதட்டமடைந்தனர். ஆனால் கிடியன் அவர்களை பின்னால் இருக்கும்படி சைகை காட்டிவிட்டு கதவை நோக்கி சென்றார். அந்த சத்தம் கதவுக்கு வெளியே நின்றது. அடுத்த நொடி கதவு மெல்ல திறந்தது. மேனுவல் அங்கே நின்றிருந்தார். அவர் முகம் அமைதியாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கிறது என்று கணிக்க முடியவில்லை. நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் என்றபடியே உள்ளே நுழைந்தார். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கிடியன் அதிகாரமாக கேட்டார். மேனுவல் தோல்வை குலுக்கினார். நீங்கள் ரயிலுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, கேள்வி கேட்குறீங்க, தொடக்கூடாத விஷயங்கள்லாம் தொட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் நிஜமாகவே என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்தேன். அது உங்களுக்கு ஏன் முக்கியம் என்று விவியன் முன்னால் வந்து கேட்டார். மேனுவல் அவளை நேருக்கு நேராக பார்த்தாள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். சரியாக இதே மாதிரி இல்லைனாலும் இதுக்கு நெருக்கமான ஒன்று. கிடியன் கண்கள் மெல்ல சுருங்கின. விளக்கமாக சொல்லுங்கள். மேனுவல் கதவோரம் சாய்ந்து கொண்டு கைகளை பாக்கெட்டில் விட்டு கொண்டார். வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு ரயில்வேல இதே மாதிரி நடந்தது. பயணிகள் ஒவ்வொருத்தராக காணாமல் போயிடுவாங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு நான் சொன்னப்போ யாருமே நம்பலை. ஏதோ கொள்ளை கும்பலாக இருந்து தப்பிச்சோடுற கைதியோ தான் ஆட்களை கொள்கிறாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்போது இதுதான் உண்மை? கெவின் மெல்லிய குரலில் கேட்டார். மேனுவல் ஒரு இடம் தயங்கினார். அது ஏதோ ஒரு பழங்காலத்து விஷயம். பயத்தையும் குழப்பத்தையும் உணவாக எடுத்துக்கிற சக்தி அது. அது வெறும் கொலை மட்டும் செய்யாது, மனுஷங்களை எடுத்துக்கும், அவங்கள பயன்படுத்தும். காணாமல் போனவங்க நிஜமாகவே செத்து போல, முழுசாக மறைஞ்சு போகல.
விவியன் முகம் வெளுத்தது. அப்போது பயணிகள் இன்னும் உயிரோடு இருக்காங்களா? உயிரோடு இருக்காங்க மாதிரி சரியான வார்த்தை இல்லை என்றார் மேனுவல். மாற்றப்பட்டிருக்கலாம், இல்லை நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்களும் எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கலாம். கிடியன் கைகளை கட்டி கொண்டார். அவரை சந்தேகமாக பார்த்தார். இதை ஏன் முன்னாடியே சொல்லலை? ஏன்னா இது சொல்கிறதுனால எதுவும் மாறி போகிறதில்ல என்று பதிலளித்தார் மேனுவல். இங்கே என்ன நடந்தாலும் அதை உங்களால் தடுக்க முடியாது, தப்பிக்க மட்டும்தான் முடியும், அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தால். அது மட்டும் போதாது என்றார் கிடியன் உறுதியாக. இங்கே உட்கார்ந்துட்டு அந்த சக்தி நம்மளை ஒவ்வொருத்தராக தூக்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. மேனுவல் ஒரு நிமிடம் கிடியனை உற்று நோக்கி விட்டு பெருமூச்சு விட்டார். நீங்கள் ரொம்ப பிடிவாதக்காரர், அது உங்களுக்கு உதவலாம், இல்லை உங்களை கொல்லலாம். அந்த கடிதங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று விவியன் கேட்டார். நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த ரயிலே இந்த மாதிரி மெசேஜ் இருந்ததா? மேனுவல் தலையசைத்தார். இல்லை, இது புதுசாக இருக்குது, ஆனால் இது உங்கள் கூட தான் சம்மந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. கிடியன் புருவத்தை சுருக்கினார். ஏன் என் கூட? ஏன்னா நீங்கள் மற்றவங்கள போல இல்லை என்றார் மேனுவல். நீங்கள் இந்த ரயிலில் ஏறின நிமிஷத்துலேருந்து அந்த சக்தியை துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கும் அது தெரியுது, அதனால தான் இது உங்களை சோதிக்குது. கிடியனின் மூளை வேகமாக வேலை செய்தது. மேனுவல் சொல்லும் கதை அந்த நிழல்கள், மறைவுகள் என்று செய்திகளோடு ஒத்துப்போனது. இது தற்செயலாக நடக்கும் விஷயமில்லை, மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டது. நம்ம உடனே செயல்படணும் என்றார் கிடியன். அடுத்த தாக்குதல் நடக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி என்று விவியன் கேட்டார். நாம் எதை எதிர்த்து போராடுறோன்னே நம்மளுக்கு தெரியலையே. நாம் அதை எதிர்த்து போராட வேண்டியதில்லை என்றார் கிடியன். அதை விட புத்திசாலித்தனமாக யோசிச்சா போதும். அதோட ஒவ்வொரு நகர்வும் திட்டமிடப்பட்டது, ஆனால் அது நமக்காக சில க்ளூகளையும் விட்டுட்டு போயிருக்கு. அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அது ஆசைப்படுது. மேனுவல் லேசாக புன்னகைத்தார். அதை விட புத்திசாலியாக இருக்க முடியுமா? வாழ்த்துக்கள். கிடியன் அவரை பொருட்படுத்தாமல் விவியனிடமும் கெவினிடமும் திரும்பினார். அந்த மர்ம அறையில் இருந்த கருவி என்ன சொன்னது? விட அந்த ஒளியில் இருக்குது அப்படின்னு சொன்னுச்சு இல்லையா? அது வெறும் புதிர் இல்லை, அதுதான் உண்மை. இந்த ரயிலை கட்டுப்படுத்துகிற சக்தி அந்த ஒளியோடு இணைக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த அறைக்கு போகணுமா என்றால் விவியன் உறுதியான குரலில். கெவின் பயந்து போனார். மறுபடியுமா? நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? ஆமாம் என்றார் கிடியன். அங்கே போகலைன்னா நம்ம எல்லாரும் முடிஞ்சு போயிடுவோம். அவர்கள் மூவரும் கதவை நோக்கி நடந்தபோது மேனுவல் வழிவிட்டார். நீங்கள் மறுபடியும் அங்கே போகிறதா இருந்தால் சீக்கிரம் போங்க என்றார். நிழல்களுக்கு காத்திருக்க பிடிக்காது. கிடியன் அவரை திரும்பி பார்த்தார். நீங்கள் வர்றீங்களா? மேனுவல் தலையசைத்தார். நான் ஏற்கனவே இந்த விளையாட்டை ஒரு தடவை விளையாடிட்டேன், மறுபடியும் அதை செய்ய தயாராக இல்லை. சரி, உங்கள் இஷ்டம் என்றபடி கிடியன் நடைபாதைக்கு சென்றார். வெளியே புயலின் சத்தம் இன்னும் பலமாக கேட்டது. அவர்கள் இன்ஜினரை நோக்கி ஓடிய போது ரயில் பயங்கரமாக குலுங்கியது. அவர்கள் சுவத்தில் மோதினர். விளக்குகள் மின்னி அணைந்தன. அந்த ஒரு நொடியில் அவர்கள் பார்வையின் விளிம்புகளில் அந்த நிழல்கள் ஊர்ந்து செல்வது போல தெரிந்தது. நமக்கு நேரம் கம்மியாக இருக்குது என்றபடி கிடியன் வேகத்தை அதிகரித்தார். அவர்கள் இன்ஜினரை அடைந்த போது அந்த கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே நீல நிற ஒளி முன்னை விட பிரகாசமாகவும் வேகமாகவும் துடித்து கொண்டிருந்தது. விவியன் வாசலிலேயே தயங்கி நின்றாள். இது போன தடவை விட மோசமாக இருக்குது. ஆமாம் என்றார் கிடியன். ஆனால் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அவர்கள் உள்ளே அடியெடுத்து வைத்தனர். அந்த ஒளி மீண்டும் அவர்களை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டது. 14 மைய புள்ளிக்குள். அந்த நீல நிற ஒளி அவர்களை முழுவதுமாக விழுங்கியது. அதன் துடிப்பு கிடியனின் நெஞ்சுக்குள் இரண்டாவது இதய துடிப்பு போல அதிர்ந்தது. இந்த முறை காற்று இன்னும் பாரமாகவும் அந்த ஹம்மிங் சத்தம் இன்னும் ஆழமாகவும் இருந்தது. ஒளி மங்கிய போது அவர்கள் மீண்டும் அந்த உலோக நடைபாதையில் நின்றிருந்தனர். ஆனால் இப்போது அது மாற்றமடைந்திருந்தது. சுவர்கள் முன்பு போல மொட்டையாக இல்லை. அவற்றில் நுணுக்கமான குறியீடுகள் செதுக்கப்பட்டு மங்கலாக ஜொலித்தன. அந்த அதிர்வு சத்தம் அவர்களை சுற்றியுள்ள அந்த அமைப்பிலிருந்து உருவாகியது போல தோன்றியது. அந்த ரயிலே ஒரு உயிருள்ள ஜீவன் போல உணரப்பட்டது. இது என்ன இடம் என்று விவியன் நடுங்கும் குரலில் கிசுகிசுத்தார். கிடியன் அந்த நடைபாதையை ஆராய்ந்தார். ஒரு சிஸ்டம், ஒரு மிஷின், இல்லை ரெண்டும் சேர்ந்த ஒன்று. கெவின் பயத்தில் சுவரோடு ஒற்றி நின்றார். அவர் மூச்சு திணறியது. இது சரியில்லை, நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இல்லை என்றார் கிடியன் உறுதியாக. நம்ம இருக்க வேண்டிய சரியான இடமே இதுதான். அவர்களுக்கு முன்னால் அந்த நடைபாதை ஒரு பிரம்மாண்டமான அறையாக விரிந்தது. அந்த ரயிலின் அளவுக்குள் இவ்வளவு ஒரு அறை இருக்கவே முடியாது. கூரை மிக உயரத்தில் இருளுக்குள் மறைந்திருந்தது. தரை முழுவதும் ஒளிரும் கற்களால் ஆன ஒரு ஓவியம் போல இருந்தது. அந்த அறையின் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான ஒளித்தூண் நின்றிருந்தது. அதன் மேற்பரப்பில் திரவத்தைப் போல வண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. விவியன் அதை வியப்போடும் பயத்தோடும் பார்த்தாள். அதுதானா? அதுவா? கிடியன் மெல்ல தலையாட்டினார். அதுதான் மையப்பகுதி. இந்த ரயிலை கட்டுப்படுத்துவது எதுவாக இருந்தாலும் அது இதுக்குள்ளே தான் இருக்குது. கெவின் தலையசைத்தபடி பின்வாங்கினார். நம்ம அதுகிட்ட போகக்கூடாது.
அது இயற்கையாக இல்லை, இது மனுஷங்களுக்கான இடமா தெரியல. நமக்கு வேற வழி இல்லை என்ற கிடியன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தபடி, ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையும் இயக்கிறது இதுதான். அந்த ஆட்கள் காணாமல் போனது, நிழல்கள், அந்த கடிதங்கள் எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது, எல்லாமே இங்கே தான் முடியுது. அவர்கள் அந்த தூணை நெருங்க நெருங்க அந்த சத்தம் இன்னும் பலமாகி அவர்களின் எலும்புகளை அதிர வைத்தது. சுவரில் இருந்த குறியீடுகள் கிடியனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வடிவத்தில் இருந்தன. விவியன் சட்டென்று நின்றால் அந்த தூணின் அடிப்பகுதியை பார்த்தான். அங்கே பாருங்க! அந்த தூணை சுற்றியிருந்த மேடையில் காணாமல் போன பயணிகள் அனைவரும் நின்றிருந்தார்கள். எட்வர்ட் லேன், கேபின் பிடலில் இருந்த காரன் மற்றும் ரயிலில் காணாமல் போன இன்னும் பலர் இருந்தனர். அவர்கள் சிலையாக போல் அசையாமல் நின்றிருந்தனர். அவர்களின் முகங்கள் உணர்ச்சியற்று இருந்தன. கண்கள் மட்டும் மங்கலான நீல நிறத்தில் ஒளிர்ந்தன. அவங்க உயிரோடு தான் இருக்காங்க என்றால் விவியன் மிக மெல்லிய குரலில். இல்லை, அதுக்கு நெருக்கமான ஏதோ ஒரு நிலையில் இருக்காங்க என்றார் விவியன் கவலையுடன். அப்போது பயணிகளில் ஒருவரான அந்த கோட்டணிந்த பெண் முன்னால் வந்தால். அவள் கண்களில் ஒரு இயந்திரத்தை போல இருந்தது. அவள் கிடியனை திரும்பி பார்த்தாள். அவள் ஒளிரும் கண்கள் அவர் கண்களை ஊடுருவின. நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடாது என்றால் அவள். அந்த துணி உணர்ச்சியற்ற எந்திர குரலாக இருந்தது. பதில்கள் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக போகிறதில்ல என்றார் கிடியன். அந்த பெண் தன் தலையை சாய்த்து அவள் சொன்னதை யோசிப்பது போல தெரிந்தது. உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, இந்த சுழற்சியை உடைக்க முடியாது. அது என்ன சுழற்சி என்றார் கிடியன். அதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த பெண் இன்னும் அருகில் வந்தால். அவள் ஒளிரும் கண்கள் மிரட்டின. சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும், அதை சீர்குலைப்பவர்கள் திருத்தப்பட வேண்டும். திருத்தப்பட வேண்டுமா என்று விவியன் குரலை உயர்த்தி கேட்டாள். அப்படின்னா கொலை பண்ணிடுவீங்களா? அவர்கள் இறக்கவில்லை என்றால் அந்த பெண். அவர்கள் சீரமைக்கப்படுகிறார்கள். கிடியன் தன் கைகளை இறுக்க பற்றி கொண்டு, எதற்காக சீரமைக்கீங்க? நீங்கள் என்னதான் சாதிக்க நினைக்கிறீங்க? திடீரென்று அந்த ஒளித்தூண் பலமாக துடித்தது. அந்த பெண் பேசுவதை நிறுத்தினாள். அவள் முகம் அந்த மையப்பகுதியை நோக்கி திரும்பியது. ஏதோ ஒரு குரலை அவள் மட்டும் கேட்பது போல தெரிந்தது. முடிவு உங்களுடையது என்றால் அவள் இறுதியாக. சமநிலையை நிலைநிறுத்துங்கள், இல்லையென்றால் அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். அவர்களுக்கு கீழே தரை அதிரத் தொடங்கியது. அந்த பிரகாசமான ஒளி இன்னும் அதிகமானது. கிடியன் விவியனையும் கெவினையும் பார்த்தார். இதுதான் அந்த நேரம் என்றார். இதுதான் நாம் எடுக்க வேண்டிய முடிவு. என்ன முடிவு என்று பதத்தத்துடன் கேட்டால் விவியன். சமநிலையை நிலைநிறுத்தது, அதாவது அந்த சக்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதை விட்டுட்டு இந்த குழப்பங்களை முடிக்கிறது. இல்லைன்னா இதை எதிர்த்து போராடுறது. அப்படி செஞ்சால் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஆபத்தும் இருக்குது. அந்த சத்தம் இன்னும் பலமாகி அவர்கள் பேசுவதை கேட்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது. அந்த ஒளித்தூண் ஒரு எரிமலை போல வெடித்தது. அந்த அறையை ஒரு கண்கூசும் வெளிச்சத்தால் நிரப்பியது. நாம் என்ன பண்ணுறது என்று கத்தினார் கெவின். கிடியன் அந்த அசையாமல் நிற்கும் பயணியை பார்த்தார். அவர்கள் ஒளிரும் கண்கள் ஏதோ ஒரு உதவியை வேண்டுவது போல தெரிந்தது. அவர் அந்த கடிதங்களையும் எச்சரிக்கைகளும் இவ்வளவு நேரம் நடந்த அத்தனை ரணங்களையும் யோசித்தார். இறுதியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அத்தியாயம் 15. இறுதி முடிவு. அந்த கண்கூசு மொழி அலைகளாய் எழுப்பியது. காதுகளை செவிடாக்கும் அந்த சத்தத்தோடு சேர்ந்து அந்த அறையையே ஆற்றலால் நிரப்பியது. கிடியனின் மூளை மின்னல் வேகத்தில் யோசித்தது. ரயிலுக்கு வெளியே வீசும் புயலைப் போலவே அவர் எடுக்க வேண்டிய முடிவின் பாரம் அவரை அழுத்தியது. விவியனும் கெவினும் அவருக்கு அருகில் பயத்திலும் குழப்பத்திலும் உறைந்து போய் நின்றிருந்தனர். கிடியனின் குரல் அந்த இறைச்சலை தரித்து கொண்டு உறுதியாக ஒலித்தது. அவங்க கேட்கறது சமநிலை இல்லை, அது அதிகாரம். நாம் இப்போ பணிஞ்சு போயிட்டா நம்மை நாமளே இழந்துடுவோம். விவியன் அவர் கைகளை பலமாக பற்றி கொண்டாள். நாம் எதிர்த்து போராடினா எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்குமே. உங்களுக்கு இதில் முழு நம்பிக்கை இருக்கா? இல்லை என்று ஒத்துக்கொண்டார் கிடியன். ஆனால் யாரோ ஒருத்தர் நம்ம கயிறு கட்டி ஆட்டுறாங்கன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இது சீரமைப்பு இல்லை, இது நம்மை அழிக்கிற வேலை. அந்த ஒளிரும் பெண் இயந்திரத்தனமாக முன்வந்தாள். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எதிர்ப்பு இந்த அழிவை இன்னும் வேகப்படுத்தும். சமநிலையை தேர்ந்தெடுங்கள் அல்லது ஒன்றுமில்லாமல் போங்கள். கெவின் நடுங்கினார். அவர் பார்வை கிடியனுக்கும் அந்த ஒளித்தூணுக்கும் இடையே அலைப்பாய்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது. அவங்கள பாருங்க என்று அந்த ஒளிரும் பயணிகளை காட்டினார். உங்களுக்கு அவங்கள போல ஆகணுமா? நாம் அப்படி ஆக்க மாட்டோம் என்றார் கிடியன். போராடினா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சரணடைஞ்சால் நம்ம வெறும் பகடைக்காய்களாக ஆயிடுவோம். அந்த ஒளித்தூண் மீண்டும் ஜொலித்தது. அறை முழுவதும் அதிர்ந்தது. அந்த ஒளிரும் பயணிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் கைகளை உயர்த்தினர். அவர்களின் அசைவுகள் அச்சமூட்டும் வகையில் ஒன்றாக இருந்தன. அந்த பெண்ணின் குரல் உணர்ச்சியுள்ளாமல் ஒலித்தது. கடைசி எச்சரிக்கை, இந்த சுழற்சி உடைக்கப்படக்கூடாது. கிடியன் கைகளை இறுக்கப்பற்றி கொண்டு முன்னால் சென்றார். நீங்கள் சுழற்சி சமநிலைன்னு வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரா வேணா இருங்க, ஆனால் ஆரம்பத்திலிருந்தே எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க.
இனிமே உங்கள் விளையாட்டை நாங்கள் விளையாட போகிறதில்ல. அவர் விவியனிடமும் கெவினிடமும் திரும்பினார். அந்த கருவியை கண்டுபிடிங்க, அதை அணைக்க முடிஞ்சால் ஒருவேளை இதை நிறுத்தலாம். விவியன் பயத்தை உதறவிட்டு உறுதியுடன் தலையசைத்தால் அந்த மையப்பகுதியை சீர்குலைக்க ஏதேனும் வழி இருக்கிறதா என்று அவள் கண்கள் தேடின. கெவின் தயங்கினாலும் அவளை பின்தொடர்ந்தான். அந்த ஒளிரும் பெண் கைகளை உயர்த்த அந்த தூணை சுற்றியிருந்த பயணிகள் இயந்திரத்தனமாக நகரத் தொடங்கினார். அவங்க வர்றாங்க என்றால் விவியன் பதட்டமாக. நீங்கள் வேலையை பாருங்க என்று கத்திய கிடியன் அவர்களுக்கும் பயணிகளுக்கும் இடையே ஒரு சுவரைப் போல நின்றார். அந்த பயணிகள் ஒரு இராணுவத்தைப் போல முன்னேறினர். அவர்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. கிடியன் தனது இராணுவ பயிற்சியை பயன்படுத்தினார். முதல் நபர் அவரை நெருங்கியதும் கிடியன் தன் டார்ச் லைட்டால் அவரை ஓங்கி அடித்தார். அந்த ஆள் பின்வாங்கி சரிந்தான். ஆனால் அவனிடமிருந்து வலியின் சத்தமோ அல்லது எந்த எதிர்வினையோ வரவில்லை. ஒரு இயந்திரத்தை போன்ற பிடிவாதம் மட்டுமே அவனிடம் இருந்தது. கிடியன், இங்கே பாருங்க என்று விவியன் கத்தினார். அவர் திரும்பும்போது விவியனும் கெவினும் ஒரு கண்ட்ரோல் பேனலுக்கு அருகே நின்றிருந்தனர். அதன் திரை அந்த நீல நிற ஒளியில் ஜொலித்தது. அதில் குறியீடுகள் அசைந்து கொண்டிருந்தன. இதுதான் அது என்றால் விவியன். ஆனால் இது எப்படி அணைக்கிறதுன்னு தெரியலையே. எப்படியாவது கண்டுபிடிங்க என்று கத்திய கிடியன் தன்னை சூழ்ந்த பயணிகளுடன் போராடினார். கெவின் கைகளை நடுங்கினாலும் முன்னால் வந்தார். பொறுங்க, நான் ஒரு முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும். இது என்னன்னு புரியலனாலும் ஒரு வேளை. அந்த ஒளிரும் பெண் தனது இன்னொரு கைகளை உணர்த்தினார். அறையின் வெளிச்சம் குறைந்தது. அந்த ஹம்மிங் சத்தம் ஒரு கனமான ஓசையாக மாறி சுவர்களை அதிர வைத்தது. இடையூறு செய்தால் அனைவரும் அழிக்கப்படுவீர்கள். அப்போ எங்களை தடுத்து பாரு என்று சீறினார் கிடியன். அந்த ஒளிரும் பயணிகள் இப்போது இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக பாய்ந்தனர். கிடியன் அவர்களை சமாளிக்க முயன்றார். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவர் திணறினார். அவருக்கு பின்னால் விவியனும் கெவினும் அந்த பேனலில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார். கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்று கத்தினார் கெவின். இன்னும் ஒரே ஒரு கமாண்ட். திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பிழம்பு அந்த அறையை சூழ்ந்தது. அவர்கள் அனைவரின் கண்களையும் இருட்டாக்கியது. அந்த சத்தம் காதுகளை கிழிக்கும் அளவுக்கு உயர்ந்தது. அந்த ரயிலே சுக்குநூறாக உடைந்து சிதறப்போவது போல ஒரு உணர்வு. பிறகு ஒரு நிசப்தம். கிடியன் கண்களை திறந்தபோது அவர் மீண்டும் லவுஞ்ச் காரில் இருந்தார். ரயில் நின்றிருந்தது. வெளியே புயல் அடங்கி லேசான தூறல் மட்டும் விழுந்து கொண்டிருந்தது. விவியனும் கெவினும் அவருக்கு அருகிலே அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகம் திகைப்பில் இருந்தாலும் உயிரோடு இருந்தார்கள். பயணிகள் அனைவரும் மீண்டும் தங்கள் இடங்களில் அமர்ந்திருந்தனர். ஏதோ ஒரு கனவு கலைந்தது போல அவர்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஒளிரும் பெண், அந்த ஒளித்தூண், அந்த உலோக அறை எல்லாமே மறந்து போயிருந்தது. இப்போ என்ன நடந்தது என்று விவியன் நடுங்கும் குரலில் கேட்டார். தெரியல என்று பெருமூச்சு விட்டார் கிடியன். ஆனால் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம். கெவின் ஜன்னல் வழியாக பார்த்தார். நம்ம ஜெயிச்சிட்டோமா? கிடியன் பதில் சொல்லவில்லை. அவர் பார்வை அவருக்கு முன்னால் இருந்த மேஜை மேல் விழுந்தது. அங்கே ஒரு காகிதம் இருந்தது. அதிலிருந்த வார்த்தைகள் இறுதியானவை. சுழற்சி உடைக்கப்பட்டது. இப்போதைக்கு, ஃபார் நாவ். ரயில் மீண்டும் மெல்ல நகரத் துவங்கியது. தெற்கு நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தது. ஆனால் அது இன்னும் முடியவில்லை என்பது கிடியனுக்கு தெரியும். அவர்கள் எதை தடுத்தார்களோ அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ரயில் அந்த இருளுக்குள் விரைந்து செல்ல செல்ல உண்மையான போர் இனிமேல் தான் வரப்போகிறது என்ற உணர்வு கிடியனை வாட்டியது.